நமது எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் நம் ஆற்றல் கலை வளர்க்கும் வகையில் வெற்றிகரமாக 49 ஆற்றல் அரங்கங்களை நடத்தியுள்ளது. இது வெறும் அரங்கம் மாத்திரம் அல்ல, பல்வேறு மாணவர்களின் சிறந்த பேச்சாளர்களாகவும் கவிஞர்களாகவும் ஆற்றல் வாய்ந்தவர்களாகவும் உருவாக்கும் பயிற்சி பட்டறை. இந்த 50வது பொன்விழா அரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரவேற்புரையாற்ற வந்துள்ளும் நமது சட்டக்கல்லூரியின் மாணவர் சமூகத்தில் மனிதநேயம் உயர்ந்துள்ளது குறைந்துள்ளது என்ற தலைப்பிற்கு சிறப்பு விருந்தினராக சிறப்பு செய்ய வந்துள்ளது நமது எஸ்ஆர்எம் கணினி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் முருகானந்தம் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் தமிழ் பேராயத்தின் தலைவர் கலை மாமணி முனைவர் கரு நாகராசன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு மனிதநேயம் குறைந்துள்ளது என்ற அணியின் தலைவர் எஸ்ஆர்எம் வளாக நிர்வாகி கவிஞர் இரா அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் மனிதநேயம் உயர்ந்துள்ளது என்ற அணியின் தலைவர் முன்னாள் எஸ்ஆர்எம் சட்டக்கல்லூரி மாணவர் இந்நாள் வழக்கறிஞர் திரு கோ ரகுநாத் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் இரு அணிகளுக்கு பேச வந்துள்ள செல்வன் மு கிருபானந்தம், செல்வி ஹரிணி ஜனார்த்தனன், செல்வி ஜே சி வர்ஷினி, செல்வி ரா சாதனா, செல்வன் சே அஜித் குமார், செல்வன் து சுதர்சனன் என அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இந்நிகழ்ச்சியை உற்சாகப்படுத்துவதற்கு பார்வையாளராக வந்திருக்கும் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி. எல்லா நிகழ்வுகளுக்கும் எங்களை ஊக்க வைக்கும் இந்த ஆற்றலங்கம் 50ற்கு எட்ட காரணமாக இருக்கும் நமது தமிழ் பேராயத்தின் தலைவர் முனைவர் பேராசிரியர் கரு நாகராஜன் ஐயா அவர்களை தலைமையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் நான் குறிப்பிட்டதை போன்று இப்படி ஒரு மன்றம் இந்த பல்கலைக்கழகத்தில் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் பட்டிமன்றத்தில் ஒரு அணித்தலைவராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி வளாக நிர்வாகி அருணாச்சலம் அவர்கள்தான். அவர் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பழைய மாணவராக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் இங்கே படிக்கின்ற மாணவர்களுடைய திறமையெல்லாம் வளர்ப்பதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு வேந்தர் அவர்களுடைய அனுமதியை பெற்று பாரிவேந்தர் மாணவ தமிழ் மன்றம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். எந்த நல்ல நோக்கத்தோடு இந்த மன்றம் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறியிருக்கின்றது என்று சொல்லுகின்ற விதத்தில் கடந்த 11 ஆண்டுகளில் எண்ணற்ற கவிஞர்களை, பேச்சாளர்களை, நடிகர்களை, பல்வேறு திறமை உள்ள மாணவ மாணவியரை இந்த மன்றம் உருவாக்கி இருக்கின்றது. இந்த மன்றத்தால் உருவாக்கப்பட்ட சிலர் இன்று மாநில அளவிலே பரிசு பெற்றும் மாவட்ட அளவிலே பரிசு பெற்றும் நம்முடைய தமிழ் மன்றத்தினுடைய பெயரை தரணியெங்கும் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தமிழ் மன்றத்தினுடைய ஒரு பிரிவாக, ஒரு செயல்பாடாக கொரோனா காலத்தில் முழுமையாக செயல்பட முடியாத நிலை இருந்த காலத்தில் சிந்தனை அரங்கம் என்ற ஒரு அமைப்பை தமிழ் பேராயத்தின் சார்பாக தோற்றுவித்து ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஆன்லைன் மூலமாக நடத்தி கொண்டிருந்தோம். அப்போதுதான் பாரிவேந்தர் மாணவ மன்றத்தில் இருக்கின்ற இந்த மாணவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆற்றல் அரங்கம் என்ற ஒரு நிகழ்ச்சியை 5 ஆண்டுகளுக்கு முன்பாக தோற்றுவித்தோம். 2021ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது. இந்த 5 ஆண்டுகளில் 50 நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றிருக்கிறது. இவை இல்லாமல் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்தாலும் கூட இந்த ஆற்றல் அரங்கம் என்ற தலைப்பிலே நடைபெறுகின்ற 50வது நிகழ்ச்சி இது, பொன்விழா நிகழ்ச்சி இது. இந்த அருமையான நிகழ்ச்சிகளை சிறப்பிக்கின்ற விதத்தில் ஒரு சிறந்த பட்டிமன்றம் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கடந்த 49 நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவர்கள், பேராசிரியர் பெருமக்கள், ஏறத்தாழ எல்லா துறையைச் சேர்ந்த பேராசிரியர் பெருமக்களும் பாரிவேந்தர் மாணவ மன்ற நிகழ்ச்சியிலே பங்கேற்று மாணவர்களை ஊக்குவித்திருக்கிறார்கள். பட்டிமன்றம், விவாத அரங்கம், கவியரங்கம் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த இனிய நேரத்தில் இந்த மாணவ மன்றத்தினுடைய அமைப்பாளர் கவிஞர் பாலசுப்ரமணியன் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று எங்களுக்கு பக்க பலமாக இருந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்விழா ஆண்டு மிக சிறப்பாக இன்று இங்கே எளிமையாக நடைபெற்றாலும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி இங்கே அமைந்திருக்கிறது. அடுத்து மணிவிழா, பவள விழா என்ற நம்முடைய பயணம் தொடரும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து இதுவரை இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த மன்றம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்ததை போன்று தொடர்ந்து எங்களோடு பயணித்து மன்றத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு எந்த விதத்திலாம் உதவ முடியுமோ
உதவி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி அருணாசலத்திற்கும் நன்றி தெரிவிக்கின்ற நல்ல வாய்ப்பாக இதை கருதி அவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக இந்த அரங்கத்தை பட்டிமன்ற நடுவர் கணினி தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் முனைவர் முருகானந்தம் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இங்கு கூடியிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களும் நிகழ்ச்சிக்காக என்னை நடுவராக இந்த பட்டிமன்றத்தில் அழைத்ததற்காக பாரிவேந்தர் மாணவர் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றிகள். பட்டிமன்றத்தின் தலைப்பு தற்போதைய சமூகத்தில் மனிதநேயம் உயர்ந்துள்ளது, குறைந்துள்ளது. 2 அணிகளாக பிரிந்து அவர்கள் கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார்கள். ஆவலுடன் இந்த தலைப்பு இந்த சூழ்நிலையில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. எப்படி இன்று உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிற ஒரு செயல் ஈராக் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் நாடுகளுக்கான போர். இதில் அவர்கள் மனிதநேயம் இருக்கிறதா இல்லையா என்பதை உச்சத்தை அடைந்திருக்கிறார். மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது. பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களின் மீது கொண்டு போய்கிறார். எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? சரியான நேரத்தில் சரியான தலைப்பை கொடுத்து இந்த பட்டிமன்றத்தை கொடுத்திருக்கிறார்கள். முதலாவதாக பட்டிமன்றத்தின் அணி குறைந்துள்ளது என்ற அணியில் இருந்து உயர்ந்துள்ளது என்ற அணியில் இருந்து ஸ்ரீவர்ஷினி அவர்களை அழைக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதநேயம் உயர்கிறது. மனிதனை உயர்வாக்குவது அறிவு மட்டும் இல்ல, மனிதநேயம் தான். மத்தவங்க கஷ்டத்துல இருக்கும் போது அவங்க கண்ணீரை துடைக்கிறதும் மனிதநேயம் தான். மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஒண்ணும் புத்தகத்துல பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே இல்லை. அது நம் இதயத்தில் வாழக்கூடிய ஒரு உணர்வு. பேரிடர் காலம்லாம் வந்துச்சு இல்லையா, எங்க இருந்தோலாம் எடுத்துக்காட்டு சொல்ல நடுவர்களே. எங்க அம்மா 2 பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நின்னாங்க. பால் இல்ல, கேஸ் இல்ல, எதுவுமே இல்லை. எங்க வீடு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. அப்படி இருக்கும் பட்சத்துல யாருன்னே தெரியாத ஒருத்தர் தான் வந்து எங்களுக்கு உதவி பண்ணாங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்காட்டலாம் வேணாம், இப்போ சமீபத்துல 2026ல ஆலன் ஷாரன் ஆப்ரஹாம் அப்படின்னு ஒரு 10 மாச குழந்தை கேரளால ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போச்சு. அப்ப அவங்க அம்மாவும் அப்பாவும் அவ்வளவு உடைஞ்சு போயிருந்தாங்க. அந்த நேரத்திலயும் என் குழந்தை இறந்தாலும் பரவாயில்ல, என்னால என் குழந்தையால 4 உயிர்கள் வாழுதுன்னு அந்த அம்மாவும் அப்பாவும் நினைச்சாங்க. நீங்க எப்படி மனிதநேயம் குறையுதுன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ரத்த தானம்ன்றப்போ என்னோட தோழனுடைய அக்கா அவங்களுக்கு ஒரு ஆபரேஷன். அப்போ O பாசிட்டிவ் பிளட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தாங்க. ஆனா கிடைக்கவே இல்லை. என்னோட கல்லூரி குரூப்ல நான் ஒரு மெசேஜ் போட்டேன், இந்த மாதிரி எமர்ஜென்சி O பாசிட்டிவ் பிளட் குரூப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கிளாஸ்ல இருந்து 4 பேர் முன் வந்தாங்க ரத்தம் கொடுக்கறதுக்கு. நீங்க எப்படி மனிதநேயம் இல்லைன்னு சொல்றீங்க? குறைகிறதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியுது? அதே மாதிரி சமூக வலைதளம் அப்படின்ற ஒரு விஷயம் மனுஷங்களை ரொம்ப கெடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது மறைமுகமா மனிதநேயத்தை வளர்க்குது. இதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஒரு உண்மையான எடுத்துக்காட்டு சொல்றேன். என் எதிர் வீடுல ஒரு சின்ன பாப்பா, அவங்களோட அப்பா வந்து ஒரு வேலை செய்யறாங்க. அந்த வேலை வந்து ஒரு 13,000 ரூபாய் தான் அவருக்கு சம்பளமே. ஆனா அந்த குழந்தைக்கு மருத்துவ உதவி தேவை, 8 லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்லிட்டாங்க. 2 மாசத்துல வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அப்பாவுக்கு 8 லட்சம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சுது. இருந்தாலும் ஒரு இளைஞன் சமூக வலைதளத்துல இது ஒரு பதிவா போடுறான், பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து. அப்படி கொடுத்து எங்கேயோ யாருன்னே தெரியாதவங்க அவங்களுக்கு காசு கொடுத்து உதவுனாங்க. இப்ப நான் கண் முன்னால பாக்குறேன், அந்த குழந்தைக்கு அந்த தொகையெல்லாம் சேர்த்து இப்ப அந்த குழந்தை நல்லா இருக்கு, சரியாயிடுச்சு. இப்போ நாங்க ஒரு நாள் பைபாஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். டிராவல் பண்ணிட்டு இருந்தப்ப ஒரு ஸ்லீப்பர் பஸ் 2 மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
5 கிலோமீட்டருக்கு ஃபுல்லா டிராபிக், ஆம்புலன்ஸ் ஆட கூட உள்ள வரவே முடியல. அப்படி இருக்கிற பட்சத்துல இளைஞர்கள் எல்லாரும் இறங்கி அந்த டிராபிக் எல்லாம் தகர்த்து ஆம்புலன்ஸ் உள்ள வர வச்சு அந்த காயமடைஞ்சவங்கள எடுத்துட்டு போனாங்க. அவங்களால முடிஞ்ச ஃபர்ஸ்ட் எய்ட பண்ணாங்க. இப்போ இது நடந்த ஒரு விஷயம். நீங்க எப்படி மனிதநேயம் குறைகிறது அப்படின்னு சொல்றீங்க? ஒரு அழகான பாடல் வரியில ஒரு 3 வரி தான் அழகா சொல்லியிருப்பாங்க. இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். ஜாதி தாண்டி மதம் தாண்டி சமுதாயத்தை தாண்டி இங்க உயர்ந்து நிற்கிறது மனிதநேயம் மட்டும்தான். மனிதநேயம் குறையுதுன்னு சொல்றதுக்காகவே எதிரணியில 4 பேர் வந்திருக்காங்க. ஆனால் அது மாறுபட்ட விதத்தில் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு தன் கையை நீட்டும் வரை இந்த உலகம் நல்ல உலகமாகவே இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வி ஸ்ரீவர்ஷினி அவர்கள் அவர்களுடைய சமூகத்தில் அவர்கள் பார்த்த, கேட்ட, படித்த நிகழ்வுகளை சொல்லி தன் தரப்பு வாதத்தை வைத்திருக்கிறார். மகிழ்ச்சி. அதை எதிர்த்து இல்லை, சமூகத்தின் மனிதநேயம் குறைந்துள்ளது என்று சொல்வதற்காக செல்வி சாதனா அவர்களை அழைக்கிறேன். தமிழுக்கும் முதல் வணக்கம். அறையில் இருக்கும் நடுவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை கூறி நான் பேச வந்துள்ள தலைப்பு என்னன்னா, நம்ம ஸ்ரீவர்ஷினி தோழர் அழகா சொன்னாங்க, இந்த மாதிரி சமூகத்துல இப்படிலாம் இருக்கு, இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு. நான் அதை இல்ல மனிதநேயம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பேச போறேன். முதல்ல மனித நேயம்னா என்ன? மனித நேயம்னா ஒரு சக மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்வதோ இல்ல அவனோட கஷ்டங்களை புரிஞ்சது மட்டுமே மனித நேயம் கிடையாது. மனித நேயம்னா சுற்றுச்சூழல், இயற்கை, விலங்கு போன்ற எல்லாத்திலுமே தன்னோட ஈடுபாட்டும் தன்னுடைய கருணையும் வச்சிருக்கிறதுதான் மனித நேயம். நம்ம ஸ்ரீ அழகா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த ஆம்புலன்ஸ் இளைஞர்லாம் நின்று வழி விட்டாங்கன்னு. அந்த கூட்டத்துல கிட்ட 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேரோ 20 பேரோ தான் பண்ணியிருப்பாங்க. மீதி 30 பேர் 40 பேர் அதை எடுத்து சோசியல் மீடியால போடலாம் பார்த்திருப்பாங்க. அப்ப மனிதநேயம் குறைஞ்சிச்சுதானே அர்த்தம். மனிதநேயம் வளர்கிறது நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப நான் பேச வந்துள்ள தலைப்புக்கு எதிரா இங்க ஒரு 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒண்ணு கேட்கணும். மனித நேயம் அப்படின்றது அந்த காலத்துல பாக்குறப்போ, அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் வச்சு பாக்குறப்போ இந்த காலத்துல உண்மையா குறைஞ்சிட்டுதான் இருக்கு. இவங்க சொல்லலாம், நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு சொல்லலாம், ரத்த தானம் தராங்க, உறுப்பு தானம் பண்றாங்க அப்படின்னா. இது எல்லாமே ஒரு பாப்புலாரிட்டிக்கு இங்க செய்யற யாராச்சும் ஒருத்தர் நம்ம ஓகே பண்ணலாம் அப்படின்னு இறங்கி பண்றதை விட எனக்கு பாப்புலாரிட்டி வேணும், எனக்கு பேர் வேணும், இந்த சமூகத்துல எனக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து வேணும் தான் நினைச்சு பண்றாங்களே தவிர ஒருத்தவங்க உதவிக்கு நிக்கிறாங்க நீங்க யாரும் பண்ணது கிடையாது. இப்ப பண்ணாலும் வலது கைக்கு தெரியறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப நம்ம இருக்கிற காலத்துல என்ன பண்றோம், இந்த கைக்கு கொடுக்கறது ஒரு சீஸ்னு ஒரு போட்டோ எடுத்து சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத பார்த்து நிறைய பேர் பண்ணலாம், பண்ணாட்டி போலாம். ஆனா ஒருத்தவங்க பண்றத பார்த்து வர்றதுக்கு பேரு மனித நேயம் கிடையாது. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே அவனுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான் மனித நேயம். இத ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தோ இல்ல மத்தவங்க பார்த்து பண்ணணும்னு முன் செய்யறதுமே ஒரு 2 பேரோ 3 பேரோ மட்டும்தான் இருப்பாங்களே தவிர மீதி எல்லாருமே அவங்க சோசியல் மீடியால போட்டு பாப்புலர் ஆனாங்கல்ல, அப்ப நானும் சோசியல் மீடியால போட்டு பாப்புலர் ஆனல, இப்படிதான் எல்லாருமே யோசிப்பாங்களே தவிர நான் போய் செய்யணும், எனக்கு இஷ்டம் இருக்கு போய் செய்யறதுக்கு அப்படின்னு யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. இன்னொன்னு, இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த 1 மாசம் மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். 1 மாசத்துல நம்ம எவ்வளவு செய்திய பார்த்தோம், எவ்வளவு கொடூரமான விஷயம் எல்லாம் நடந்தது. ஒரு பையன் ஒரு பொண்ண நட்ரோட்ல நிக்க வச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி எரிக்கிறான். அப்ப எங்க போச்சு உங்க மனித நேயம்? அதுவும் ஒரு உயிர். அவங்க சுத்தி இருந்த யாராவது நினைச்சிருந்தா போய் தடுத்து இருக்கலாமே, பேசி இருக்கலாமே. லாக்அப்ல வச்சு எத்தனை டெத் நடந்தது, அதை பத்தி ஒருத்தர் ஒரு இன்ஃபுளுசர் அது வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல?
சுயநலம், இந்த உலகத்துல சுயநலம், பணம், போட்டி, பொறாமை, இதுல மட்டும் இல்ல, கல்வி விஷயத்திலயுமே இன்னைக்கு நான் ஏதாவது ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டா, ஐயோ அவ வளர்ந்துருவாளே அதனால நம்ம பண்ணக்கூடாதேன்னு நினைக்கிற உலகம் இது. ஏன்னா உலகத்துல போட்டி பொறாமை இருக்கிற வரைக்கும் மனிதநேயம் குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒண்ணு ஈஸியா சொல்லணும்னா, இப்ப நம்ம இப்போ நடக்குது, போர் போயிட்டு இருக்கு, ஈரானுக்கும் அமெரிக்காக்கும். அங்கதானே போகுது, நமக்கு என்ன, நமக்கு இங்க சாப்பாடு இருக்கா, தங்க இடம் இருக்கா, அதை பத்தி தான் யோசிச்சோமே தவிர அவங்கள பத்தி நம்ம அதை பெரிய விஷயமா வரல. எப்ப அந்த பேச்சு வந்துச்சு, எல்பிஜி கேஸ் இஷ்யூ அப்பதான் நம்ம இங்க பத்தி பேசணும். இதெல்லாம் தாண்டி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி இங்க எவ்வளவு பேர் நம்ம இது வந்து ரிலீஸ் ஆனோடனே பார்த்தோம். அப்ப எங்க போச்சு உங்க மனித நேயம்? மனித நேயம்ன்றது இன்னைக்கு ஒரு நாள் தான் பண்ணணும்லாம் இல்லை, எல்லா நாளுமே பண்ணலாம். தமிழ் சொல்லி தந்தது மனிதத்தென்றத ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போடுறத தாண்டி நம்ம இன்னைக்கு செஞ்சாதான் அது மனித நேயம். எனவே இப்ப இருக்கிற காலகட்டத்துல மனித நேயம் குறைஞ்சிட்டு தான் போகிறது, வளரல, அதை அழிக்கிறதுமே மனிதன் தான் என்று சொல்லி நான் என்னோட உரையை முறைச்சிக்கிறேன். நன்றி, வணக்கம். சாதனா அவர்கள் மிகப்பெரிய ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். மனிதநேயம் என்றால் என்ன? மனிதனுக்கு மட்டுமே காட்டுவது, உதவி செய்வது மனிதநேயம் அல்ல, அனைவருக்கும், அனைத்து உயிர்களுக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். சரியான கருத்து. இதுல அவங்க முக்கியமா சொல்லியிருக்கிறாங்க, உலகமே சுயநலம் ஆகிடுச்சு, சுயநலம் இருக்கிற இடத்துல மனிதநேயம் இருக்காது அப்படின்னு ஆணித்தரமா பேசியிருக்கிறாங்க. அதற்கு எதிர்வாதமாக வளர்ந்துள்ளது என்ற அணியிலிருந்து செல்வி ஹரிணி அவர்களை அவர் வாதத்தை வைக்கிறார்கள். முக்கனியே முப்பாலை மூவாத முத்தமிழான என்னுடைய அன்னை தமிழை முதலில் வணங்கி அவையோர் அனைவருக்கும் என்னுடைய முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் நடுவர் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மனிதன் உணர்வை மனிதன் மதித்தாலும், மனிதன் உணர்வை மனிதன் மிதித்தாலும், இறுதியில் மனிதனால் மட்டுமே மனிதத்தன்மையும் மனித நேயத்தையும் காப்பாற்ற முடியும் என்ற வரிகளை முன்வைத்து இன்றைய சமுதாயத்தில் மனிதநேயம் உயர்ந்துதான் வருகிறது என்று ஆணித்தனமாக பேச வந்திருக்கின்றேன். எல்லாருக்குமே தெரியும், கேரளால வந்து வயநாடு பத்தி. அந்த வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் தங்களுடைய வீடுகளையும் இடங்களையும் இழந்து அனாதையாக நின்றாங்க. அன்னைக்கு மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் இருந்ததால் மட்டும்தான் இன்னைக்கு வயநாடு அதோடைய பழைய நிலைமைக்கு வந்திருக்குது. இது யாராச்சும் மறுக்க முடியுமா? முடியாது, கண்டிப்பா முடியாது. ஏன்னா அன்னைக்கு அத்தனை மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் வந்து அந்த வயநாட்டுக்காக தங்களால் ஈன்ற உதவியை செய்தனால்தான் இன்னைக்கு வயநாடு அதோடைய பழைய நிலைமைக்கு வந்திருக்கு. அதை யாராலுமே மறுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம COVID-19 கொரோனா பெருந்தொற்று, அதுல நிறைய மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு தூய்மை பணியாளர்கள் அவங்க தங்களுடைய உயிரையே கொடுத்து பணியாற்றியதால் தான் இன்று நம்ம உயிரோடவே இருக்கும். இதையுமே யாராலும் மறுக்கவே முடியாது. இதுவே மனிதாபிமானத்திற்கு பெரிய ஒரு உதாரணம் தானே ஐயா. எங்கெங்கயோ போவேணாம், இங்க இருக்க வந்து பெருங்களத்தூர்ல வந்து ஒரு வெள்ளம் வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். அந்த வெள்ளத்துல எங்க பெருங்களத்தூர்ல வந்து ஒரு கர்ப்பிணி பெண், அந்த கர்ப்பிணி பெண் வந்து பிரசவ வழியில இருந்தாங்க. அவங்களால வந்து மருத்துவமனைக்கே போக முடியல. அப்போ ஒரு இஸ்லாமிய நபர் ஒரு ஆட்டோக்கார் வந்து அந்த கர்ப்பிணி பெண்ணை கூட்டி சென்று மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு இல்லையா, அந்த குழந்தைக்கு அவங்களுடைய ஆக்சுவலா அவங்க ஹிந்து, ஆனா அந்த முஸ்லிம் அவங்களுடைய பேரையே வச்சாங்க. இது மனிதாபிமானம் அல்லவா? எதிரணி சொல்றாங்க மனிதாபிமானம் தேயுது, குறையுது, பிரிஞ்சு போகுது அப்படின்னு. ஆனா நம்மளுடைய மிக்ஜாம் புயல் 2024 வந்துச்சு. நம்மளுடைய பாரிவேந்தர் மாணவர்கள் மன்றம், அந்த மன்றத்துல இருந்த பல மாணவர்கள் வந்து மிக்ஜாம் புயல்ல பாதிக்கப்பட்ட பல மக்களுக்கு வந்து உதவி செஞ்சாங்க. அப்போ அதுல தன்னலமற்றத்தோடு பணியாற்றிய ஒரு நபர் தான் எதிரணி உட்காந்துருக்க அவரு தலைவர், எதிரணி தலைவர் அண்ணா அருணாச்சலம் அவர்கள். அவர் ஆக்சுவலா எங்களுடைய அணியில உட்காரணும், அவர் எப்படி மாறி உட்கார்ந்தாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நீங்க இங்கதானே உட்கார்ந்து இருக்கணும். அந்த மாதிரி இப்போ எல்பிஜி கேஸ் வந்து விலை ஏறிட்டே போகுது இல்லையா, இப்பயுமே தன்னலமற்ற மனதோடு இலவசமா உணவு வழங்குற இடத்துல வழங்கிட்டு தான் இருக்காங்க. ₹1 இட்லி கிடைச்சிட்டே தான் இருக்கு, ₹1 வடை கிடைச்சிட்டே தான் இருக்கு. மதுரையில எல்லாருக்குமே தெரியும் வள்ளலாருடைய அறக்கட்டளை இருக்கு அப்படின்னு. அந்த அறக்கட்டளை இன்னைக்கு போனாலும் மனிதர்களுடைய வயிறையும் மனதையும் நிரப்பி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிட்டு தான் இருக்காங்க. இது மனிதாபிநேயம் அல்லவா?
மனிதனை மகானாக்குவது வேணா ஞானமாக இருக்கலாம், ஆனால் மனிதனை மனிதனாக்குவது மனிதனையை மட்டுமே என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செல்வி ஹரிணி அவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக எதிரடி தலைவரே தன்னடிக்கு இருக்க பார்க்கிறார். அவர் மனிதநேயம் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லினார். வயநாடு தலை நிமிர்ந்ததற்கு காரணமே மனிதநேயம் என்று. மிகவும் சரியான ஒரு கொரோனா காலகட்டம் மனிதநேயம் உயர்ந்துள்ளது என்று ஆணித்தரமாக நிரூபித்தது என்றும் சொல்லியிருக்கிறார். இதற்கு எதிர்வாதம் வைப்பதற்காக செல்வன் சுதர்ஷன் அவர்களை அவர் தரப்பு வாதத்தை வைப்பதற்காக வைக்கிறேன். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கா தமிழென்று சங்கே முழங்கு. தாய் தமிழ் மொழிக்கு முதற்கண் வணக்கம். இந்த அருமையான 50வது ஆற்றல் அரங்கத்திற்கு நடுவர் பொறுப்பு வகிக்க வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், பேச்சாளர்களுக்கும், ஆசிரிய அன்பர்களுக்கும், மாணவ நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பாக நான் பேச வந்திருப்பது, தற்போதைய சமுதாயத்தில் மனிதநேயம் தேய்கிறது, குறைகிறது என்று பேச வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம டெய்லி நியூஸ் பார்க்கிறோம், நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறோம். அப்படி அந்த நியூஸ் சேனல்ஸ், நியூஸ் பேப்பரும் டெய்லி பார்த்துட்டும் கூட எப்படிதான் மனிதநேயம் இன்னும் வளருதுன்னு எதிரணியில 4 பேர் பேச வந்திருக்காங்கன்னு சத்தியமா தெரியல. ஒவ்வொரு நாளும் அவ்வளவு அட்டூழியங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டேதான் இருக்குது. யாரால் நடக்குது? மனிதனால தான் நடக்குது. எதிரணியில சொன்னாங்க, நிறைய பாயிண்ட்ஸ் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொரோனா காலகட்டத்துல மருத்துவர்களும் செவிலியர்களும் தன்னலமற்று தங்களோட உயிரை பணைய வச்சு வேலை பார்த்தாங்கன்னு நாங்க சத்தியமா மறுக்கவே இல்லை. ஆனா 100ல ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி வேலை பார்த்தாங்க. எத்தனையோ தனியார் மருத்துவமனைகள் அந்த கொரோனா காலத்தை தங்களுடைய லாபகரமான ஒரு காலமா நினைச்சு பெட்டெல்லாம் வித்தாங்க. அட்மிஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்குன்னு போட்டு வித்தாங்க. அவ்வளவு மருத்துவ தட்டுப்பாடு இருந்தப்ப அதை வியாபாரமா மாத்தின இத்தனையோ தனியார் மருத்துவ நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கு. அதே கொரோனா காலகட்டத்துல ஒவ்வொரு மனிதன் தீண்டாமை வளர்ந்தது. எப்படின்னா, ஒரு அம்மா தெலுங்கானால ஒரு வயதான பாட்டி கொரோனாவுடைய சிம்டம்ஸ் இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அவங்களுக்கு கொரோனா இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனா அவங்க வேறு காரணத்தால மாரடைப்பால இறந்துட்டாங்க. அந்த அம்மாவுடைய உடலை அந்த மருத்துவமனை வெளியெடுத்து வந்து விட்டு வெறும் மழையில அந்த உடம்பு நடந்துச்சு. அவங்களோட உறவினர்கள் கூட அந்த உடம்பை தொட்டு எடுத்துட்டு போய் அதுக்கான உரிய மரியாதையை செலுத்தல. இப்படி தனிநபருடைய அந்த மனிதாபிமானம் ஒரு நோயின் மூலியமா அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு காலகட்டத்துல எத்தனையோ அக்கிரமங்கள் பெண்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியோ 100 வருஷத்துக்கு முன்னாடியோ இத்தனை வன்முறைகளும் கொடுமைகளும் பெண்களுக்கு எதிராக நடந்ததானா? சத்தியமா கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பெண்களுக்கு ஒவ்வொரு கொடுமையும் வன்முறையும் நடந்து கொண்டே இருக்குது. இப்ப இங்க நான் பேசுற நேரத்துல கூட இப்ப முக்கியமான தூத்துக்குடி சமாச்சாரத்துக்கான தீர்ப்பு போயிட்டு இருக்கு. 14 வயசு பெண் குழந்தைய பெத்த அப்பாவே பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காரு. இப்படி மனிதன் மனிதாபிமானத்தோடு இருக்கணும்னு நாங்க கேட்கல, மனுஷனாவது இருக்கணும் தான் கேட்கிறோம். விலங்கை விட ரொம்ப துச்சமா கேவலமா சக உயிரினம், பெண்ணன் கூட விட்டுருங்க, சக உயிரினத்தை இவ்வளவு துச்சமா கேவலமா அத்துமீறல்கள் நடத்துறான். அப்ப எங்க போச்சு உங்க மனிதாபிமானம்? அது மட்டுமா? பெண்களுக்கு மட்டும் அநியாயம் நடக்குதா? சொன்னாங்க சோசியல் மீடியால ஏதாவது ஒரு பிரச்சனை, மருந்துகளுக்கான காசு வேணும்னு போட்டோம்னா நிறைய பேர் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு. உண்மைதான், 100ல ஒருத்தங்க பண்றாங்க. அதே சோசியல் மீடியா இன்னைக்கு எவ்வளவு ஒரு அழிவை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு. அதே கேரளாவுல ஒரு பெண் பஸ்ல பயணிச்சுட்டு இருக்காங்க, கூட ஒரு ஆண் வராரு. அவங்க கண்டென்ட்டுக்காகவும் தாங்க ஃபேமஸ் ஆகணும், அவங்களுக்கு ஒரு பரிதாப நிலையை உருவாக்கணும்னு ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. அந்த பஸ்ஸோட கூட்டத்துல நெரிசல்ல அந்த ஆண் அப்படி இப்படின்னு போறாரு, அவர் பாட்டுன்னு இருக்காரு. இவங்க அந்த ஆணு பக்கமா போய் அப்படியே வீடியோ எடுத்து அந்த வீடியோ சோசியல் மீடியால போட்டாங்க. அவர் அந்த பெண்ணு துஷ்பிரயோகம் பண்ணதா சோசியல் மீடியா ஃபுல்லா பரவி அவர் அவமானத்துல தூக்கு போட்டு செத்தே போயிட்டாரு. அப்புறம் விசாரணையில தெரியுது அவங்களுடைய அந்த ட்ரெண்டிங்காகவும் அவங்களுக்கு பரிதாபமான நிலை வரும், அந்த பெண் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அப்படி அந்த ஆண் செத்தே போயிட்டாரு. இப்படி நடக்குது. அதுல உங்க மனிதாபிமானம் எங்க போச்சு? சொன்னீங்க 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்க, கேஸ் ரேட் ஏறினப்பவும் இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனா இன்னைக்கு சென்னையில முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க எதுக்கு மறைமுகமா பேசணும்? அம்மா உணவகத்தை தான் சொல்றேன். அம்மா உணவகம் முன்னாடி இருந்தது போல இப்ப இல்ல, ரொம்ப குறைச்சிட்டே வந்துட்டாங்க கவுண்ட்ல. என்ன ரீசன்? ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தவங்க ஒரு அம்மா கிட்ட கேட்டா, என்ன பொறுப்புல இருந்தாங்க நான் சொல்ல விரும்பல, எங்களுக்கு அந்த ஹோட்டல்ல ப்ராஃபிட்டே இல்ல, அது லாஸ்லயே போகுது அப்படின்னு சொல்றாங்க.
லாஸுக்காகவா ப்ராஃபிட்காகவா அந்த அம்மா உணவகத்தை அந்த அம்மா திறந்து வச்சாங்க. அது லாஸ்லயே போதுன்னு அந்த அம்மா ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காங்க அவங்க சொல்றாங்க. இப்படி கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம காலம் போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து மனிதாபிமானம் உயர்ந்துள்ளது வளர்ந்துள்ளதுன்னு பேசிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்க சொல்லி முடிக்கிறேன். ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. எதனால நடந்தது? பஹல்காம்ன்ற ஒரு அழகான ஒரு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இடத்துல சுற்றுலாக்கு நம்ம இந்தியர்கள் போயிருந்தாங்க. அப்ப பாகிஸ்தானை சேர்ந்த அத்துமீறல்வாதிகள் அங்க வந்து அந்த சுற்றுலா பயணிகள்கிட்ட இந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவனா நீ அப்படின்னு கேட்டு விசாரிச்சு இல்லைன்னு சொன்ன எல்லாரையும் நிக்க வச்சு கொண்டாங்க. 26 பேருக்கு மேல ஆண்களை சுட்டு கொன்னாங்க. அவன் குறிப்பிட்ட அந்த மதத்தை சேர்ந்தவன் சொன்ன 1-2 பேரையும் கொன்னாங்க. அந்த மதத்துடைய வாசகத்தை சொல்லி அதை சொல்லாம விட்டதுக்கு கொன்னாங்க. இவ்வளவு இந்த காலம் நாகரிகமா வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. நாங்க தொழில்நுட்பத்துல எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு சொல்ற இந்த காலகட்டத்துல கூட இன்னும் பகுத்தறிவானது மக்களிடத்துல போய் சேராம ஜாதியாலையும் மதத்தாலையும் பிரிவினையாகி இன்னும் சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எத்தனை நடந்துட்டு இருக்கு. வேங்கை வயல்ல இவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் நடந்தது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டும் இல்ல. இப்படி இந்த வளர்ந்து வரக்கூடிய காலத்திலையும் இந்த நவீன தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் மனிதர்கள் மதத்தாலும் சாதியாலும் இனத்தாலும் பிரிந்து மனிதநேயம் தேய்ந்து குறைந்து கொண்டுதான் போகிறது. அது அவர்களுடைய சுயநலத்தினாலும் இந்த செல்போன் ஆடம்பரம் போன்ற இந்த மோகத்தினாலும் மனிதர்கள் அதன் பின்னாடி போய் மனிதநேயம் தேஞ்சிட்டு தான் போகுது. அது இன்னும் மோசமா தான் போகுமே தவிர இன்னும் குறைஞ்சுதான் போகுமே தவிர சத்தியமா வளராது. இவங்க எல்லாம் என்னத்தை பத்தி பேச வந்திருக்காங்கன்னா, கோடியில 100 பேர் மனிதாபிமானத்தோட இருக்காங்க, லட்சத்துல 10 பேர் மனிதாபிமானத்தோட இருக்காங்க, 1000த்துல ஒருத்த மனிதாபிமானத்தோட இருக்கான். ஆனா மிச்ச பேர்லாம் எப்படி இருக்காங்க? மனிதாபிமானமற்ற மனித தன்மையே இல்லாத மிருகங்களா தான் செயல்பட்டு இருக்காங்க. அதனுடைய அவல நிலைதான் இன்னைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சக உயிரினங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அவ்வளவு ஏன் மனிதனை தாண்டி மற்ற உயிரினங்களுக்கும் மனிதனாலேயே பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட கொடூரமான இக்கட்டான சூழ்நிலையில் நிச்சயமாக மனிதநேயம் குறைந்துள்ளது. அது நிச்சயமாக வளரவில்லை என்று சொல்லி வாய்ப்பளித்த எஸ்ஆர்எம் தமிழ் பேராய பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் கோபத்தோடு சமுதாயத்தையே சாடி இருக்கிறார். கொரோனா காலகட்டம் மனித நேயத்தை நிரூபித்தது என்று செல்வி கருணி அவர்கள் தன் வாயத்தை வைத்த பொழுது தம்பி சுதர்ஷன் அவர்கள் இல்லை, அது முற்றிலும் வியாபாரம் என்று முற்றிலும் முரண்பட்ட கருத்தை வைத்திருக்கிறார். மனித நேயமே இல்லை அது என்று சொல்லியிருக்கிறார். சில முக்கியமான இடங்களையும் தொட்டு இருக்கிறார். தமிழக அரசியலையும் இந்திய அரசியலையும் சேர்த்தே ஒரு இளைஞர் அரசியல் பேசுவது நாட்டுக்கும் நல்லது, அது நல்விதமாக இருக்கும் பட்சம். அடுத்ததாக தம்பி கிருபானந்தன் அவர்களை வளர்ந்துள்ளது என்று பேச வைங்க. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கங்கள். நடுவர் அவர்களுக்கும் மனிதநேயம் வளர்ந்து கொண்டுதான் இருக்குது அப்படின்னு சொல்ற எனது அணியினருக்கும் வணக்கங்கள். மனிதநேயம் குறைஞ்சிட்டு இருக்கு, தேஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த 4 பேருக்கும் என்னுடைய மனிதநேய வணக்கம். மற்றும் பேரிடர்னு சொன்னாலும் சரி, பாட்டு கச்சேரின்னு சொன்னாலும் சரி, பட்டிமன்றம்னு சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆர்வமா முன்னாடி வந்திருக்கும் என்னுடைய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, தலைப்பு மனிதநேயம் வளர்ந்துள்ளதா குறைகிறதா அப்படின்னு தலைப்பு. இதுக்கு நான் ஒரே ஒரு சரியான எடுத்துக்காட்டு சொல்றேன், எல்லாரும் தயவு செஞ்சு கேளுங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்துல வேதாரண்யத்துல ஒரு தனியார் பள்ளி வாகனம் போயிட்டு இருக்கு. அந்த தனியார் பள்ளி வாகனம் அதன் கட்டுப்பாட்டை இழந்து தண்ணீர்ல விழுது. அப்போ அந்த வாகனத்துல இருந்த அந்த பள்ளி மாணவர்கள் எல்லாரும் தண்ணீர்ல உயிருக்கு போராடி தத்தளிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு கூட இங்க யாரும் இல்லை. அதே பேருந்துல இருந்த அந்த ஒரு ஆசிரியர் ஒருவர், சுகந்தி அப்படின்னு ஒரு ஆசிரியை, அவங்க உயிரை கூட துச்சமா எண்ணாம அவங்களோட அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த பிள்ளைகள் 11 பேரை காப்பாத்துறாங்க. ஒரு கவிஞர் அழகாக எழுதுகிறார், ஒரு தாய் 10 மாதங்கள் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள், ஆனால் இந்த ஆசிரியையோ ஒரு முறை மூழ்கி 11 குழந்தையை ஈன்றெடுத்தார் என்று. நடுவர் அவர்களே, இதுல உங்களுக்கு மனிதநேயம் தெரியவில்லையா? எதிரணிக்கு இதுல மனிதநேயம் தெரியவில்லையா? எனக்கு தெரியுது, அவங்களுக்கும் போக போக தெரியும். நடுவர் அவர்களே, இது மட்டுமா? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய அணியினரும் கொரோனா பத்தி சொல்லியிருந்தாங்க. பெரும் ஒரு கடுங்காலம். நம்மலாம் வீட்டுக்குள்ளேயே தீவா இருந்த காலம் அது. பக்கத்து வீட்டுல போறவங்களுக்கு கூட மாஸ்க் போட்டு தான் பேசுவோம். அந்த நேரத்துல
நம்ம தம்பி சுதர்ஷன் சொன்னாப்ல, நல்ல ப்ளூ சட்டை மாறன் மாதிரி நல்லா பேசினாப்ல. கடைசியா என்னன்னு பார்த்தா ப்ளூ சட்டை மாறன் சொல்ற மாதிரி கருத்து ஒண்ணு இல்ல சொன்னாப்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தம்பி கொரோனால சொல்றாரு 100 பேர்ல ஒருத்தவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்றாப்ல. தம்பி உலக சுகாதார அமைப்பு சொன்ன ஒரு பதிவை இங்க நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்த அந்த நேரத்துல 1,15,500 மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாரும் சேர்த்து 1,15,500 நபர்கள் அவங்க உயிரையே தியாகம் செஞ்சிருக்காங்க நடுவர் அவர்களே. இதை மறுக்க முடியுமா அவங்கனால? அவங்க ஒன்றும் வெளியே வந்து அவங்களுடைய பர்சனல் ஒர்க்குக்காகவோ எதுக்காகவோ போல, நம்ம மக்களுடைய உயிரை காக்கிறதுக்காக போய் அவங்களுடைய உயிரையே தியாகம் செஞ்சிருக்காங்க. ஒரு ஜெர்சி இந்த திரைப்படத்துல அழகாக சொல்லுவாங்க. அந்த படத்துல வரும், அவன் வந்து விளையாட போய் சாகல, அவன் சாக போறேன்னு தெரிஞ்சுதான் விளையாடவே போனான்ட்டு. அதே மாதிரி அங்க போனா நம்மளுடைய உயிர் இந்த தொற்றுனால போயிடும்னு தெரிஞ்சும் உயிரை கொடுத்து காப்பாத்திருக்காங்க. அதை போய் தம்பி ப்ளூ சட்டை மாறன் மாதிரி பேசுறாரு 100க்கு ஒருத்தவர் இறந்திருக்காங்கன்னு சொல்லி. இதை எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த ஒரு விஷயம் போதாதா? மனிதநேயம் நம்ம இடத்துல இன்னும் வளர்ந்து கொண்டுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, நம்ம செந்தூர் போரை பத்தி பேசினாங்க. டிசம்பர் 5, 2025 நம்ம நடந்த இந்த செந்தூர் போர்ல நம்மளுடைய திருத்தணி மாவட்டத்தை சேர்ந்த இராணுவ வீரர் சரவணன் என்பவர் இந்த காஷ்மீர் போர்ல வீரமரணம் அடைகிறாரு. அவருடைய உடலை அவருடைய சொந்த ஊர் திருத்தணிக்கு கொண்டு வராங்க. அவரை பெற்றெடுத்த தாய் கதறி அழுகுறாங்க. அவங்க தாய் சொல்றாங்க, நான் அழுகுறது என் பையன் இறந்துட்டான்னு கிடையாது, என்னால இந்த மக்களை காப்பாத்துறதுக்கு இன்னொரு சரவணனை போருக்கு அனுப்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நம்மளை காக்கிறதுக்காக அல்லும் பகலும் அவங்களுடைய உயிரையும் பணைய வச்சு இப்பவும் இந்த நேரத்துல கூட நம்ம உலகம் முழுக்க, நம்ம நாட்டுல மட்டும் கிடையாது, பல போர் வீரர்கள் இன்னும் போராடிட்டு கொண்டுதான் இருக்காங்க. இதை பார்த்து அவங்க எப்படி மனிதநேயம் இல்லைன்னு எப்படி அவங்க சொல்ல முடியும் நடுவர்களே? இன்னும் ஒரே ஒரு சின்ன குறிப்பை சொல்லிட்டு என் உரையை முடிக்கிறேன். மனிதநேயம் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா, 2013 அப்போ NDTV விட்ட டேட்டா, உறுப்பு தானங்கள் 2013 அப்போ 5000 உறுப்பு தானங்கள். ஆனா இப்போ 2018 அடுத்த டேட்டா 5 வருஷம் கழிச்சு எடுத்து விட்டுருக்காங்க. அதுல 20,000 வளர்ந்திருக்கு நடுவர் அவர்களே. இந்த ஒரு இது போதாதா? மனிதநேயம் எவ்வளவு 4 மடங்குகள் உயர்ந்து வருதுன்னு சொல்றதுக்கு. கடைசியா நம்மளுடைய அணி, அந்த எதிரணி பேசினாங்க, சாதனா. எல்லாரும் சோசியல் மீடியால பார்த்து சீஸ்ன்னு சொல்றாங்க. அம்மா, நீங்க மெக்டோனல்ஸ்ல போய் சீஸ்ன்னு சொல்றதெல்லாம் இங்க வந்து பதிவிட கூடாதுமா. நடுவர் அவர்களே, சமூக ஊடகங்கள் மூலமா எல்லாத்துக்கும் விளம்பரம் தேடுறாங்கன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு எதிரணியில இருக்கிறவங்களுக்கு மட்டும், அவங்க கூட இருக்கவங்கலாம் இந்த மாதிரி மக்களா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளும் அன்றாட போயிட்டு தான் இருக்கோம். எல்லாரும் சமூக ஊடகங்கள் மூலமா எத்தனை ரத்த தானங்கள், எத்தனை இது ஏங்க நம்ம விளம்பரம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு எங்கேயும் போக வேணாம், நம்மளுடைய பல்கலைக்கழக வேந்தரே எடுத்துங்க. இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் தளபதி விஜயோடைய கரூர் ஸ்டாம்பர்ட் பத்தி. அதுல அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த அனைத்து மகனுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய பள்ளி கல்லூரி செலவு மொத்தத்தையும் ஏத்துக்கிறாரு. அது எத்தனை பேருக்கு இங்க இருக்கவங்களுக்கு தெரியும்? அது பேர் விளம்பரமா? இவங்க 1-2 வந்து இவங்க போடுற ரீல்ஸ் எல்லாம் மட்டும் பார்த்துட்டு வந்து இது விளம்பரம்னு சொன்னா அது நடுவர் அவர்களே, அது அவங்க பர்சனல் இது. அதை வந்து ஒரு பட்டிமன்றத்தை வெட்டி மன்றமாக்குறாங்க அப்படின்னு சொல்லி, மனித நேயம் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, அது உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதனாலதான் நம்ம எல்லாரும் இங்க மகிழ்ச்சியா இருக்கோம். நன்றி, வணக்கம். கிருபானந்தன் மிகவும் நகைச்சுவையாக அவர் கருதுகளை பதிவு செய்துள்ளார். சில தரவுகளையும் கொடுத்துள்ளார். கிட்டத்தட்ட 1,15,000 செவிலியர்கள், மருத்துவர்கள், துப்புரவு பணியாளர் அனைவரும் தனது உயிர் எப்போது போகும் என்று தெரிந்தும் அந்த வேலையை தொடர்ந்தார்கள் என்றால் அங்கு மனிதநேயம் இல்லையா? இது வளர்ந்துள்ளது என்பதை காட்டுகிறது. எனக்கு இன்னொரு மகன் இல்லையே என்ற ஏக்கத்தில் உங்களுக்கு மனிதநேயம் தெரியவில்லையா? ஒரு தாயின் கதறல், தன் மகன் தொலைந்து விட்டான் என்பதை விட இன்னொரு புதல்வன் இல்லையே என் நாட்டுக்கு போராடுவதற்கு அந்த இயக்கத்தில் மனிதநேயம் இல்லையா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன்வைத்துள்ளார். அதனை எதிர்கொள்ள தம்பி அஜித் அவர்களை அழைக்கிறேன். செந்தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், மனிதநேயம் தளர்கிறது என்று தீர்ப்பு சொல்ல வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும்
என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, மனிதநேயம் தளர்கிறது என்று நான் சொல்றேன். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் பார்த்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் பதிவிக்கணும்னு நினைக்கிறேன். சமீபத்துல சொல் தமிழா சொல் 2026 அப்படின்னு ஒரு மாபெரும் பேச்சு போட்டி நம்ம காலேஜில் நம்ம நடத்துறோம். அதுல நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். முதல் சுற்றுக்கு மாணவர்கள் வந்து வெவ்வேறு மாவட்டத்துல இருந்து நம்ம காலேஜுக்கு வந்தாங்க. விடுதியில தங்க வச்சு அவங்களை கவனிச்சு போட்டியில பங்கேற்க வச்சு அதுக்கப்புறம் அவங்களை வெளியே அனுப்பணும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ப்ரொசீஜர் பண்ணோம். காலையில ஒரு அதிகாலையில 5 மணிக்கு ஒரு மாணவர் வந்து விடுதிக்கு வந்தாரு. அவர் கூட நிறைய மாணவர்கள் வந்தாங்க. எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாங்க. ஒரே இடத்துல தங்க வச்சிருக்கோம். அந்த சமயத்துல அவரோட தந்தை வந்து உடம்பு முடியாம மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காரு. அவர் அந்த சமயம் பார்த்து தவறிட்டாரு. அந்த பையன் தான் தந்தை தவறிட்டாங்களே அப்படின்னு அந்த விழுந்து புரண்டு அழுகிறாப்புல. சுத்தி இருக்க அனைத்து போட்டியாளர் பங்கேற்க வந்தவங்களும் சரி, அந்த விருதியை பார்த்த சூப்பர்வைசர் சரி, வேடிக்கை தான் பார்த்தாங்களே தவிர்த்து வேறாங்க எதுவுமே பண்ணல. நம்ம ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் உடனே எனக்கு கால் பண்ணாப்புல. நான் அங்க போனேன். அந்த தம்பியை சரி அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பலாமேன்னு அவரை கூப்பிட்டுட்டு வெளியே வந்து ஒரு வேன் நினைச்சு நம்ம காலேஜ் வேன் தான். அந்த வேன்ல போயிட்டு, அண்ணா இவரை வந்து மெயின் கேம்பஸ் கேட்டுக்கிட்ட இறக்கி விட்டுருங்க, அங்கிருந்து பஸ் ஏறி போயிடுவாப்புல, கூட ஒரு சில பசங்களையும் நான் அனுப்புறேன், இந்த உதவியை மட்டும் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்ல கேட்டேன். இல்லப்பா முடியாது, இந்த வண்டி வந்து வேற வேலைக்கு போகுது, நான் தரமாட்டேன் முடியாதுன்னு சொல்லிட்டா. நான் திரும்ப கேட்டேன், ஆனவரையும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சொன்னதுக்கு அப்புறம் உடனே பேட்டரி காரை வர வச்சு நம்ம வந்து மெயின் கேட்டுக்கிட்ட அனுப்பி, அங்க ஒரு ஆட்டோ இருந்துச்சு. அந்த ஆட்டோக்காரன்ட்டு அவசரமா கூப்பிட்டு அவர்கிட்ட சுச்சுவேஷனை சொல்லி என் கையில இருந்த 100 ரூபாயை கொடுத்து, எங்க ஆர்ச்சி கேட்ல இருந்து மெயின் கேம்பஸுக்கு போறதுக்கு 100 ரூபாயை கொடுத்து அவரை வந்துட்டு அங்க பஸ் ஏற்றி வரதுக்கு அனுப்ப சொன்னேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா கேட்டாரு? இருங்க ஐயா, இதை பேசி முடிக்கல. 150 ரூபா கொடுத்தாதான் அந்த ஆட்டோ எடுப்பேன் அவர் சொன்னாரு அன்னைக்கு காலையில. இது எந்த வகையில மனிதநேயமா இருக்கும்? எல்லாமே இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம சுயநலம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லயும் அந்த ஆட்டோக்காரர் 50 ரூபாய்க்கு என்கிட்ட பேரம் பேசுறாரு. இது எப்படி மனிதநேயம் கருத முடியும்னு எனக்கு தெரியல. அந்த வேன் டிரைவராக இருக்கட்டும், அவர் போயிட்டு டிராப் பண்ணிட்டு வந்த 5 நிமிஷத்துல அவர் உயரதிகாரிகிட்ட இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்துச்சு, நான் போனேன்னு சொல்லி அவர் தலையாரு வெட்டியில போட்டுக்கிறேன். அவர் சொன்னது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அந்த இடத்துல மனிதநேயம் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். அவங்க சுயநலம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் சொல்ல வரேன். அடுத்து நம்ம தோழி சாதனா அவர்கள் வந்து மனிதநேயம்னா என்னன்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்க. மனிதர்களுக்கும் பிற உயிர்களுக்கும் இயற்கைக்கும் அன்பு செலுத்துவதான் மனிதநேயம்னு சொன்னாங்க. இதை ஒட்டி ஒரு கதை சொல்லணும்னு நினைக்கிறேன். சமீபத்துல சத்தியமங்கலம் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம், அங்க வந்து காட்டு யானைகள் ஊருக்குள்ள பூந்துருச்சு. அங்க இருந்த வாழைத்தோப்பு எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருச்சு. ஆனா வந்து ஒரே ஒரு மரத்தை மட்டும் அந்த யானைகள் எதுவுமே செய்யல. அடுத்த நாள் காலையில போயிட்டு அந்த வாழைத்தோப்போட உரிமையாளர் வந்துட்டு என்ன இந்த ஒரு மரம் மட்டும் இருக்கேன்னு பார்த்திருக்காரு. அந்த மரத்து மேல ஒரு குருவி கூடு இருந்திருக்கு. அந்த குருவி கூட்டுக்குள்ள குருவி முட்டைகளும் குருவி குஞ்சுகளும் இருக்கு. அந்த குருவி குஞ்சுகள் அந்த மரத்துல இருக்குன்ற ஒரே காரணத்துல அந்த யானைகள் அந்த மரத்தை எதுவுமே செய்யாம போச்சு. நீங்க நினைக்கலாம், இதுக்கும் மனிதநேயத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த யானைக்கு அந்த பறவை மேல இருந்த உணர்ச்சி கூட ஒரு சக மனிதனுக்கு மனிதன் மேல இல்ல. சரிங்களா? மிருகத்தன்மையை தாண்டி உணர்ச்சியை தொட்டதால் மிருகம் கடவுளானது. தான் சொந்த மகளை பாலியல் வன்கொடுமை செய்ததால் மனித அரக்கனாக மாறினான். இது நிதர்சனமான உண்மை. தற்போது நெல்லை மாவட்டத்தில் நடந்திருக்கு இந்த விஷயம். தான் சொந்த மகளை ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கான். இது எந்த வகையில மனிதனையே நம்ம எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? அது மட்டும் கிடையாது. கடந்த 4 வருஷத்துல தற்போதைய ஆட்சி அரசு 4 வருஷத்துல 18,200 பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவுபடப்பட்டிருக்கு. போன ஆட்சியோட இந்த ஆட்சியில வந்து 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த பாலியல் வன்கொடுமை அளவு. இது மட்டுமா? இறுதியா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அந்த காலத்துல மன்னர்கள் வந்து போர் புரியும் போதெல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, போருக்கு வந்து போறதுக்கு முன்னாடி எச்சரிக்கை பண்ணுவாங்க. புறநானூறுல அழகான அதுக்கு ஒரு பாடல் இருக்கு. ஆவும் ஒரு விஷயம், ஆவும் ஆணியர் பார்ப்பென மக்களும் பெண்டீரும் பிணையுடையரும் பேணி தென்புலர் வாழ்நருக்கு அரங்கடனிற்கும் பொன்போர் புதல்வர் பேராதீரும் எம் அம்பு கடிவித்தும் நும் மரம் சேர்மீன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் போர் புரிய போறேன்,
அந்த ஊர்ல இருக்க மாடுகளும் சரி மக்களுக்கும் சரி எல்லாரும் விலகி போய்க்குங்க, ஏன்னா நம்ம உங்களை தாக்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தற்போதைய போர் இப்படியா நடக்குது? ஈரான் மேல குண்டு போட்டு ஈரான் மக்களை தாக்கியிருக்காங்க. 186 குழந்தைகள், பெண் குழந்தைகள் அங்க இறந்திருக்காங்க. ஈரான்ல பெண்கள் வெளியே வந்து படிப்பதே ஒரு சிரமமான ஒரு விஷயம். அந்த டைம்லயும் பெண்கள் வந்து அங்க படிச்சிருக்காங்க, அவங்க மேல குண்டு போட்டு கொண்டு இருக்காங்க. இது எந்த வகையில மனிதநேயம்னு சொல்லுங்க? எதிரணியில இருக்க ஆர்வ நண்பன் கிருபானந்தம் ஒத்துக்கு வராது மனிதநேயம்னு சொல்லுங்க. ஆணவ சாதி படுகொலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த தனியார் ஒரு கம்பெனில வேலை செய்யற ஒரு கவின்னு ஒரு இளைஞர், அவரை வந்துட்டு அவர் ஒரு பெண்ணை காதலிச்சிருக்காரு, 2 பேத்துக்கு விருப்பம் அடைஞ்சிருக்காங்க. சாதியே பெரிய விஷயமா இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு சாதியே பெரிய விஷயமா இருக்கட்டும், அது வேற தலைப்பு, அதில் நான் போயிருக்கேன். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அவங்கள வந்து அந்த பெண் வீட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி வேற சமூகம்னு சொல்லி புரிய வச்சிருக்கலாம். ஆனா வந்து அந்த பெண்ணோட அப்பாவும் சகோதரரும் ஆணவ படுகொலை வெட்டி கொண்டிருக்காங்க. இது எந்த வகையில மனிதநேயமாகும் சொல்லுங்க? ஆகவே மனிதநேயம் தேய்கிறது, குறைகிறது என்று சொல்லி வாய்ப்பமைத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது என்னவோ தெரியல, இப்ப மேடை கிடைச்சா எல்லாருமே குட்டி கதை ஒண்ணு சொல்லியிருக்காங்க. தம்பி அஜித் சொல்லியிருந்தாரு. தம்பி அஜித்துக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த ஆட்சியில் என்பதை தவிர்த்து கடந்த 5 ஆண்டுகளில் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது எனது வேண்டுகோள். இங்க யாரெல்லாம் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த கட்சிக்கு தெரியாது, அதனால அதை தவிர்த்து இருக்கலாம். இல்ல, இந்த 5 ஆண்டுகளில் என்றாலே அது அந்த ஆட்சியில் என்று அர்த்தமாகிவிடும். சில இதை சொல்வது நல்லது. சொந்த அனுபவத்தை வச்சு சொன்னாரு, ஆட்டோக்காரர் வந்து 50 ரூபாய் பேரம் பேசினாரு அப்படிங்கிறது மனிதநேயமே இல்லை அப்படின்னா தம்பி அஜித் கொடுத்த 100 ரூபாய் மனிதநேயத்தினாலதானே என்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. மனிதநேயம் ஒன்று இல்லை என்றால் தம்பி எதற்காக இவ்வளவு மனக்கிட வேண்டும்? குறைந்து விட்டது என்று ஒப்புக்கொள்கிறாரா? இல்லை, எந்த அடிக்கு பேசுகிறார் என்று என்னையே குழப்பி விட்டார். போகிற போக்கில் குறைந்துள்ளது என்று தீர்ப்பு சொல்லும் நடுவர் அவர்களே என்னை அவர் பக்கம் இழுக்கவும் செய்து விட்டார். ஓகே, அடுத்ததாக வளர்ந்துள்ளது என்ற அணியின் தலைவர், இவர் ஒரு வழக்கறிஞர், முன்னாள் நமது பல்கலைக்கழக மாணவர். வழக்கறிஞர் என்றாலே வாதாடுவதில் சிறந்தவராக இருப்பார். சோ அவர்கள் கூறிய கருத்துக்களுக்கு தனது கருத்துக்களை எவ்வாறு வாதாடி வருகிறார் போகிறார் என்று பார்ப்போம். ஒரு வழக்கறிஞர் எப்படி வாதிட நீதிமன்றத்துக்கு செல்வாரோ அது போல நிறைய பேப்பரோட தான் வந்திருக்கிறேன். ஆனா நேரத்தின் அருமை கருதி சொல்ல வேண்டிய கருத்துக்களை விரைவாக சொல்லி முடிப்பேன் என்ற உத்தரவாதத்தை, பெல் அடிப்பதற்கு முன்பால் முடித்து விடுவேன் என்ற உத்தரவாதத்தை வழங்கி, தாயே தமிழே தலையினால அமுதே உனக்கு சந்தனம் பூசுகிறேன், சாமரம் வீசுகிறேன் என அன்னை தமிழை வணங்கி, இந்த அவையிலே வீட்டிருக்கக்கூடிய மனிதநேயம் கொண்ட மாணிக்கங்களையும் வணங்கி, அவையில் நடுநாயகமாக வீட்டிருக்க நடுவர் அவர்களே, நீங்கள் நடுவராக வீட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதநேய மாண்பாளர் நடுவராக வீட்டிருக்கக்கூடிய இந்த மேடையில உட்கார்ந்து கொண்டு இவர்கள் மனிதநேயம் குறைந்து விட்டதே என்று பேசுகிற எதிரணியினரை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக உள்ளது. நான் எதிரணியினர் போல தீர்ப்பை இங்க கொடுங்கள் என்றெல்லாம் நான் கேட்கவில்லை. நீங்கள் கொடுப்பதற்கான வேண்டிய விஷயங்களை சொல்லிவிட்டு போய்விடுகிறேன் நடுவர் அவர்களே. நம்முடைய மாண்பமை வேந்தர் அவர்களால் கட்டி உருவாக்கப்பட்ட இந்த SRM என்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திலே நின்று கொண்டு இவர்கள் மனிதநேயம் குறைந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களை என்ன சொல்வது நடுவர்களே? ஏன் அப்படி கேட்கிறேன் என்றால், இந்த நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் எந்த அரசியல்வாதிகள் சொன்ன வாக்கை காப்பாற்றினார்களோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற அந்த பெரம்பலூர் தொகுதியிலே 2500க்கும் மேற்பட்ட மாணவர்களை இங்கே படிக்க வைத்து பட்டதாரிகளாக உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மனிதநேயம் தான் அங்கே நிற்கிறது. வேந்தர் அவர்கள் உருவிலே இங்கே மனிதநேயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது நடுவர்களே. இன்றைக்கு நான் எங்களுடைய அருமை அண்ணன் அவர்களை பார்க்கிறேன். போன
அவன் எங்களுடைய பேச்சாளர் பேசினப்பயே கேட்டாங்க, நீங்க எங்க அணியில தலைவரா அமர்ந்திருக்க வேண்டும், அந்த அணியில போய் மாறி அமர்ந்து விட்டீர்கள் என்று. உடனே அண்ணன் சொன்னாங்க, அடுத்த இதுல அந்த அணிக்கு வந்துடுறோமான்னு. நான் அண்ணன் அவர்களுக்கு பணிவோடு பாசத்தோடு சொல்ல விரும்புவது, என்னுடைய தலைவர் பொறுப்பை உங்களுக்கு வழங்கி விடுகிறேன். அடுத்த கூட்டமில்லை, இப்பொழுதே இந்த பக்கம் வந்து உட்கார்ந்து விடுங்கள் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு, நடுவர் அவர்களே, பாரதியின் வரிகளை சொல்லி பேச ஆசைப்படுகிறேன். அன்பென்று கொட்டு முரசே, மக்கள் அத்தனை பேரும் நிகராம், இன்பங்கள் யாவும் பெருகும், இங்கு யாவரும் ஒன்றென்று கொண்டார். எல்லோரும் ஒருவர், எல்லோரும் ஒன்று என்று நினைத்தால் இங்கே வேதங்கள் இல்லை, அங்கேதான் எங்களுடைய மனிதநேயம் இருக்கிறது. நடுவர்களே, இன்றைய தலைப்பு என்ன? மனிதநேயம் வளர்கிறதா குறைந்துள்ளதா? அதான் தலைப்பு. முதல்ல மனிதநேயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள். மனிதநேயம்னா ஒரு அன்பு, அது ஒரு பாசம், அது ஒரு நேசம், அது ஒரு பரிவு, அது வாடுகிறவர்களை பார்த்து துன்பப்படுகிறவர்களை பார்த்து அதற்கு வருந்தக்கூடிய ஒரு தன்மை. அதையெல்லாம் ஒருங்கே செய்வதுதான் மனிதநேயம் என்கிற மாபெரும் குணம். மனிதநேயம் என்கிற அந்த தத்துவம் இல்லை என்றால் இந்த உலகத்திலே எதுவும் இல்லை. இங்கே எதிரணியினர் பேசும் பொழுது மனிதநேயத்திற்கும் உயிர்மநேயத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் மரம் மீது காதல் செலுத்த வேண்டும், பறவை மீது காதல் செலுத்த வேண்டும், நாய்க்குட்டி மீது காதல் செலுத்த வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். அது மனிதநேயம் கிடையாது, அது உயிர்மநேயம். நாம் விடுகின்ற காற்றை சுவாசித்து மரம் வாழுகிறது, மரம் விடுகின்ற காற்றை சுவாசித்து மனிதன் வாழுகிறான், அது உயிர்மநேயம். ஆனால் ஒரு மனிதன் கீழே விழுந்தால் அவனை தூக்கி விடுகின்ற அந்த கரங்கள் இருக்கிறதே, அதுதான் நடுவர்களே எங்களுடைய மனிதநேயம். மனிதநேயம் இன்றைக்கு மனிதநேயம் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார். நடுவர்களே, கொரோனா காலத்தை எண்ணி பாருங்கள். இன்றைக்கு நாம் இந்த அவையிலே உயிரோடு அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த நேரத்திலே தங்களுடைய உயிரை துச்சமென கருதி இந்த நாட்டிலே மருத்துவமனைகளிலே பணிபுரிந்த எங்களுடைய மருத்துவர்களும் செவிலியர்களும் தூய்மை பணியாளர்களும் களத்திலே நின்று போராடிய அத்துணை பேரும் மனிதநேயமிக்க அந்த மனிதநேய மாண்பாளர்களால் தான் நாம் இந்த அவையிலே இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் என்பதை நாம் நன்றியோடு சிந்திக்க பார்க்க வேண்டாமா? எதிரணியினருக்கு தான் அந்த நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். நடுவர்களே, தயவு செய்து நீங்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த எதிரணியிலிருந்து பேசிய பொழுது சொன்னார்கள், சோசியல் மீடியாவில் போடுறாங்க, அது ஸ்டேட்டஸ் போடுறதுக்காகவே சில பேர் உதவி செஞ்சுக்கிட்டு அலையிறாங்க. அப்படியாவது மனிதநேயத்தோடு அவர்கள் உதவி கொண்டிருக்கிறார்களே, ஆனால் நீங்கள் அதை பார்த்து ஒரு லைக்கும் போட்டிருக்க மாட்டீங்க, ஒரு கமெண்ட்டும் போட்டிருக்க மாட்டீங்க, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. தயவு செய்து அதுக்குள்ள ஒரு லைக்கை போடுங்க, ஒரு கமெண்ட்டை போடுங்க, இன்னும் ஒரு 10 பேர் உருவாகட்டும். இந்த நாட்டிலே மனிதனை போடுங்கப்பா, லைக்கை போடுங்கப்பா. அதை விட்டுட்டு இங்க வந்து அதை ஒரு பெரிய குத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே நேர்மறை கமெண்ட்டுகள் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் எது என்று நீங்கள் எடுத்து பார்த்தால் அது பிறருக்கு உதவக்கூடிய அந்த மனிதநேய செயலை தவிர வேறு எந்த விஷயத்திற்கும் நேர்மறை கமெண்ட்டுகள் கிடையாது. இதை மறுக்கிறார்களா எதிரினர்? அந்த அப்ப நம்முடைய தோழர் சொன்னார், ஒரு ஆட்டோவை கூப்பிட்டேன், 100 ரூபாய் காசு கொடுப்பேன். அது கூட தேவையில்லையப்பா, நம்மளுடைய மருத்துவமனையிலிருந்து பேட்டரி கார் இருக்கிறது, அந்த ஆட்டோவையும் கூப்பிட வேணாம், அந்த 100 ரூபாயும் கொடுக்க வேண்டாம். அதான் அதை எதற்கு சொல்கிறேன் என்றால், அந்த மனிதநேயத்தோடு இந்த எஸ்ஆர்எம்ஐ கட்டமைத்திருக்கிறார்கள் நம்முடைய ஐயா டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் என்கிற அந்த மனிதநேயம் கொண்ட மாண்பாளர் என்பதை சொல்வதற்காக அந்த கருத்தை இந்த இடத்தில் எடுத்து பதிய வைக்கிறேன். ஏன்னா இது தேர்தல் நேரமா இருக்கு, தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கிற காரணத்தினால் நான் இந்த அளவோடு அவர்களுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளேன். நடுவர் அவர்களே, இங்கே இன்னொரு கருத்தும் சொன்னார்கள், வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதான், இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாதான், எந்த கைக்கு கொடுப்பது எந்த கைக்கு தெரிந்தால் என்ன, தெரியாவிட்டால் என்ன, கொடுக்கிற கொடுத்து கொண்டு இருந்தாலே போதும், அந்த கைதான் நம்பிக்கை, அந்த கைதான் மனிதநேயத்தை வாழ வைக்கின்ற கை என்று சொல்லி, நடுவர்களே, எங்கே இருக்கிறது எங்களுடைய மனிதநேயம் என்று கேட்பவர்களுக்கு நான் பணிவோடு சொல்லுவது,
பக்கத்து வீட்டுக்காரருக்கு நெஞ்சு வலி என்றால் ஓடி போய் உதவும் அந்த மனிதன் இருக்கும் வரை, கீழே விழுந்தவரை தூக்கிவிடும் அந்த கடைசி கரங்கள் இருக்கும் வரை, ஒருவரின் துன்பத்திற்கு கலங்குகிற கண்கள் இருக்கும் வரை, கோவில்களிலே பசிப்போரின் பசிப்பினியை போக்கும் அன்னக்கூடங்கள் இருக்கின்ற வரையில், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை காக்கின்ற காப்பகங்களும் அன்பகங்களும் இருக்கின்ற வரையில், மருத்துவமனையில் தங்களின் உயிரை பணம் வைத்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்கும் வரையில், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாரே வடலூர் வள்ளல் பெருமானவர்கள், அவருடைய அந்த அணையா அடுப்பு எரிந்து கொண்டு இருக்கும் வரையில் தண்ணி கொடுங்க. மனித நேயத்தோட கொடுங்க. இந்த தண்ணி கேட்ட உடனே பணம் கேட்காம தண்ணி எடுத்து என் தவித்த வாய்க்கு தண்ணி கொடுத்தார்களே, இந்த நல்ல மனிதர்கள் இருக்கும் வரையில் இந்த நாட்டில் மனிதநேயம் வளர்ந்து கொண்டே இருக்கும் கூறி தந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நடுவர் அவர்களே, நல்ல தீர்ப்பை தாருங்கள், நீங்களும் மனிதநேயத்தின் அடையாளம் என்று உணர்த்துங்கள் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வக்கீல் வாதத்தை வழக்கம் போல் நன்றாக வைத்திருந்தார். நன்றாக தமிழை வழங்கினார். எங்கே இருக்கிறது மனிதநேயம்? யார் கண்டார்கள்? எதற்காக கேட்கிறீர்கள் என்று ஒரு ஆவேசமான கேள்வியை கேட்டுவிட்டு, மனிதநேயம் இங்கேயே இருக்கிறது என்று நமது பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அவர்களை துணைக்கு அழைத்திருக்கிறார். பெரம்பலூர் மாணவர்களின் சேர்க்கை கொடுத்து இப்ப இது ட்ரெண்டுன்னு நினைக்கிறேன், தலைவர்களை தன் பக்கம் எழுப்பது. அது ஏப்ரல் 23 வந்ததுனாலே என்னன்னு தெரியல, எல்லாரும் தலைவர் எழுதுறதுலே குறியா இருக்கிறாங்க. தனது கருத்துக்களை பொதுக்கி வளர்ந்து இருக்கிறார் வழக்கறிஞர். அவருக்கு எதிர்வாதம் வைப்பதற்காக வளாவின் நிர்வாகி கவிஞர் அருணாச்சலம் அவர்களை அவரது தரப்பு வாதங்களை தொகுத்து வழங்க அழைக்கிறேன். எல்லோருக்கும் இந்த பிற்பகல் வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கங்கள். வழக்கத்திற்கு மாறாக ஒரு சிறு சந்தோஷம். இந்த அரங்கத்தில் நுழைந்தது முதல் இன்று இப்போது வரை வெறும் கைத்தட்டல் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. புரிந்திருக்கும் உங்களுக்கு. நடுவர் அவர்களே, மனிதநேயம் வளர்ந்துள்ளது என்று பேச வந்துள்ள சகோதர சகோதரிகளே, என்னுடன் மனிதநேயம் குறைந்துள்ளது என்று பேச வந்துள்ள என் அணியின் சகோதர சகோதரிகளே, என்னுடைய தலைப்பு குறைந்துள்ளது, மனிதநேயம் இப்பொழுது குறைந்துள்ளது என்று என்னுடைய வாதத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்பது வள்ளல் பெருமானின் திருவருட்பா. என்னுடைய முதல் கேள்வியே, இங்கு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கிறதா? அதில் இங்கு உயிர்மநேயத்தை பற்றியெல்லாம் நமக்கு வகுப்பெடுத்தார் எதிரணி தலைவர். இங்கு மனிதன் வலிமையாக படைக்கப்பட்டதற்கு மூல காரணமே அவன் எல்லா உயிர்களுக்கும் பாதுகாப்பவனாக இருக்க வேண்டும் என்றுதான். இங்கு எங்கும் சிங்கத்தையோ புலியையோ யானையோ நிறுத்தி நீ மனித இனத்தை பாதுகாத்துக்கொள் என்று யாரும் இங்கு யாரையும் முன்னிறுத்தவில்லை. இன்று எல்லா நாட்டின் இராணுவத்திற்கும் ஒரு இராணுவ தளபதி தான், ஒரு மனிதன்தான் தலைவர். ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு குடும்பத்தில் நாம் இப்பொழுதெல்லாம் செல்லமாக பெட்ஸை வளர்க்கிறோம். அவர்களும் எங்கள் குடும்ப அட்டையில் ஒரு உறுப்பினர் என்கிறோம். அந்த குடும்பத்தின் பாதுகாப்பிற்கு அந்த குடும்பத்தின் பெட்டை முன்னிறுத்துகிறோமா? அது காவல் நாயாகவே இருக்கட்டும், ஆனால் ஒரு மனிதனை தான் முன்னிறுத்துகிறோம். இங்கு உயிர்ம நேயமோ மனித நேயமோ, ஆனால் மனிதனுக்குத்தான் அந்த கடமையும் பொறுப்புணர்வும் அதிகம். மனித நேயம் கொண்ட மனிதன் தான் வலிமையாக படைக்கப்படுவதற்கு காரணம் எல்லா உயிர்களையும், அது ஓரறிவு முதல் 6 அறிவு வரை சக உயிர்களாக இருக்கட்டும், எல்லா உயிர்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை முதலில் சொல்லி, நாம் பலவாறாக முன்னேறி இருக்கிறோம். தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைய காலகட்டத்தில் என்னை போன்றே, நான் பேசுவதை போன்றே ஏஐ மூலம் உருவாக்க முடியும். அந்த ஏஐ மூலம் நல்லவற்றையும் சொல்லித்தர முடியும், தீயவற்றையும் சொல்லித்தர முடியும். அப்படி அறிவியலில் முன்னேறி இருக்கிறோம்.
தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் மனித நேயத்தில் முன்னேறி இருக்கிறோமா? இவர்கள் எல்லாம் எதிர்த்தலைவர் சொன்னது போல், இவர்கள் சொன்னதைப் போல் கோடியில் 1000 பேரை பார்க்கலாம், 1000-ல் 100-ஐ பார்க்கலாம், 100-ல் 1-வரை பார்க்கலாம். இந்த சதவீதம் ஒரு நூற்றாண்டாக சொல்லப்போனால் கடந்த ஒரு 100 வருடங்களாக இந்த சதவீதம் அப்படியேத்தான் இருக்கிறது. ஆங்கிலேயன் ஆண்ட காலத்திலும் சரி, சுதந்திரம் பெற்ற பிறகும் சரி, சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆன பிறகும் சரி, மனித நேயத்திற்கு நமது நாட்டில் நடக்கக்கூடிய சோதனை, மனிதநேயம் இல்லை என்று நான் வாதிட வரவில்லை. மனிதநேயம் குறைந்துள்ளது, மனிதநேயம் தளர்ந்துள்ளது. நீங்கள் சொல்லக்கூடிய 1 கோடியில் 50 லட்சத்தை காட்டுங்கள், 1 கோடியில் 70 லட்சத்தை காட்டுங்கள், மீறி 25 லட்சத்தை திருத்துவதற்கான வழிமுறைகளை சொல்லத்தான் நான் இங்கு வந்துள்ளேனே தவிர, அந்த அணியின் பொறுப்பை ஏற்றுள்ளனே தவிர, முற்றிலுமாக மனிதநேயம் குறைந்து விட்டது, முற்றிலுமாக மனிதநேயம் என்ற ஒன்றே இல்லாத தேசத்தில் நாம் வாழ்கிறோம், இல்லாத உலகத்தில் வாழ்கிறோம் என்று நான் வாதிட வரவில்லை. அதனால் எதிர்கட்சி என்றே எனது வாயில் வருகிறது. அப்படி இந்த நாட்டின் சூழல், இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை, திரும்பும் திசையெல்லாம் சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை அல்லல் படுகின்றனர். நான் ஏதோ ஒரு 5 ஆண்டு கால ஒரு விஷயத்தை நடத்தியவர்களை மட்டும் கூறவில்லை. இதற்கு முன்பு இருந்தவர்களும் அதற்கு முன்பு இருந்தவர்களும் வழித்தோன்றல்களாக இன்று இவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பில்லை, ஒரு வயதான முதியவருக்கு பாதுகாப்பில்லை, பள்ளிக்கு போகின்ற குழந்தைக்கு பாதுகாப்பில்லை, கல்லூரிக்கு வருகின்ற மாணவர்களுக்கு பாதுகாப்பில்லை. இப்படி பல விஷயங்களை நாம் முன்னிறுத்திக் கொண்டே போகலாம். நாம் பார்க்கும் பொழுது தொழில்நுட்ப வளர்ச்சியில் முன்னேறி இருக்கிறோம், பொருளாதார வளர்ச்சியில் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் இன்றைய போட்டி மனப்பான்மை, எதிரணியிலேயே பார்த்தால் இவரை விட நாம் சிறப்பாக பேசிவிட வேண்டும், இவருக்கு சளைக்காத வகையில் பேசிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர உண்மையை பேச மறுக்கிறார்கள். அதுதான் நிதர்சனம். இவர்கள் சொன்னதையெல்லாம் லட்சத்திலும் கோடியிலும் 1000-லும் 1-வரை தேடுகிறார்கள், அதுவும் கடினமாக தேடுகிறார்கள். நான் கேட்பதெல்லாம், நான் இங்கு பார்க்கிறேன், ஒரு 300க்கும் மேற்பட்டவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த 300க்கும் மேற்பட்டவர்கள் அனைவரும் மனிதநேயம் மிக்கவர்கள் என்று இவர்களால் சொல்ல முடியுமா? நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. அதே சமயத்தில் நாம் பகுத்தாய்ந்து பார்க்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்டவர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவித்த வாயிற்கு தண்ணீர் கொடுக்க மாட்டாயா என்று செய்து காட்டிவிட்டார். இரும்பியதை போல் அங்கு ஒரு பெண் இருந்தார், கொண்டு வந்து கொடுத்து விட்டார். ஆனால் இன்று வயதான பெண்மணியோ வயதான ஒரு முதியவரோ பேருந்திலோ அல்லது தொடர் வண்டியிலோ செல்லும் பொழுது எழுந்திருத்து இடம் கொடுக்கிறீர்களா? எத்தனை பேர் அதை செய்கிறீர்கள்? எங்கு இப்போது சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை இல்லை, நான் அப்படி எழுந்திருத்து இடம் கொடுத்தால் கூட அது ஒருத்தரோ 2வரோ தான். இனிமேல் முதியவர்களுக்கென்று தனியாக பேருந்தும் ஒரு கோச்சும் இணைத்து விட வேண்டும் போல இருக்கு. அப்படித்தான் சூழ்நிலை உள்ளது. இன்று வலுக்கட்டாயத்தால் மேபி ஒத்துக்கலாம், சோசியல் மீடியா, சமூக ஊடகங்களின் தாக்கத்தால் ஒரு நண்பன் செய்கிறான், அதை பார்த்து நாமும் செய்வோம், ஒரு லைக்கை போட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் பேசினார்கள். ஆம், ஆங்காங்கே நடக்கின்ற ஒவ்வொரு சிறு விஷயங்கள், அந்த சிறு விஷயத்தை மற்றவர்கள் பின்தொடர மாட்டார்களா என்று செய்தவன் நோக்கத்தில் அவன் அதை பதிவிட்டு விடுகிறான். அதை பாற்றாவது இன்றுள்ளவர்கள் திருந்த வேண்டும். நான் இந்த நேரத்தில் இதை பதிவிடுகிறேன், இதை கேட்கிறேன். இங்கு உள்ளவர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கலாம், அல்லது இருமுறை வாக்களித்தவர்களாக இருக்கலாம், இல்லது இப்போதுதான் நான் முதலில் வாக்களிக்கப் போகிறேன் என்பவர்கள் இருக்கலாம். ஆனால் மேடையில் உள்ளவர்களை நான் கேட்கிறேன், என் எதிரணியினரை நான் கேட்கிறேன், மனிதநேயத்துடன் இருப்பவர்களை நான் கேட்கிறேன். இவர்களாவது தனது வாக்கை உண்மையாக மக்களின் விருப்பத்திற்கு, மக்களுக்கு நன்மை செய்பவருக்கு
வாங்காமல் போட்டிருப்பார்களா, அல்லது இவர்களுக்கு தெரிந்தவர்களை வாங்காமல் போட வைத்திருப்பார்களா? இதற்கு சொல்ல முடியும். இதுவும் மனிதநேய கணக்கில் தான் வரும். இன்று நாம் படும் அல்லல்களுக்கெல்லாம் மூல காரணம் நம்மை ஆள்பவரை நாம் சரியாக தேர்வு செய்வதில்லை. இப்படி எல்லா திசைகளிலும் தவறை நம் பக்கம் வைத்துக்கொண்டு 1000-ல் ஒருவரையும் கோடியில் ஒருவரையும் தேடித் திரிகிறோம். இயற்கையை பற்றி பேசும்பொழுது உயிர்ம நேயத்தை கொண்டு வந்து விட்டார் அந்த அணியின் தலைவர். இயற்கை சுரண்டலும், நான் அழுத்தமாக சொல்கிறேன், இயற்கை சுரண்டலும் மனிதநேயமே இல்லாத செயல் என்றுதான் சொல்லுவேன். எப்படி ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் முக்கியமோ, தாய்ப்பாலின் எந்த ஒரு குழந்தை தாய்ப்பாலை முழுமையாக குடித்து வளர்ந்திருக்கிறதோ அந்த குழந்தை ஆரோக்கியமாகவும் தன்னுடைய சிரத்தையான ஆயுளை முழுமையாக பெற்று வளரக்கூடிய குழந்தை. அதுபோலத்தான் இன்று என்னுடைய பாட்டி 98 கடந்து வாழ்ந்து சென்றார். என்னுடைய தந்தை தாய் 60-70 கடந்து செல்வார். நாளை நான் 40 தொடுவதற்கு 50 தொடுவதற்கு தள்ளாடக்கூடிய நிலை என்ன? இயற்கை சுரண்டலால் தான். எப்படி இயற்கை சுரண்டினால் நாம் எப்படி சீக்கிரம் செத்து போயிடும்? ஆமாம், சுகாதாரமற்ற வாழ்க்கை, சுத்தமான காற்று கிடையாது, குடிப்பதற்கு நீர் இன்றெல்லாம் இதில் தான் கிடைக்கிறது. எல்லோரும் நினைவுபடுத்தி பாருங்கள், என்னைக்காவது குளத்திலிருந்து கொண்டு வந்து குடிச்ச ஞாபகம் இருக்கா நமக்கு? அல்லது கிணத்தில் இறைத்து குடித்த ஞாபகம் இருக்கிறதா? நான் தலைப்பை மாற்றி பேசவில்லை, ஆனால் இதெல்லாம் மனித நேயத்திற்கு உட்பட்டதுதான். இயற்கை சுரண்டலும் மனிதன் என்பது நான் முதலில் சொன்னது போல் மனிதன் வலிமையாக படைக்கப்பட்டதற்கு காரணம் அவன் எல்லா உயிர்களையும், வள்ளல் பெருமான் சொன்னது போல் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கிறதா? சொல்லுங்கள். நான் ஒற்றுக்கொள்கிறேன், மனிதநேயம் வளர்ந்திருக்கிறது, நாம் மிகப்பெரிய வல்லரசாக உயரப்போகிறோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி பேரும் மனிதநேய மிக்கவர்கள் தான். அப்படி இருந்தால் எதற்கு காவல் நிலையங்கள், எதற்கு வழக்குகள், எதற்கு வழக்கறிஞர் இங்கே வந்திருக்கிறார், எதற்கு கீழமை நீதிமன்றம், எதற்கு உயர் நீதிமன்றம், எதற்கு உச்ச நீதிமன்றம்? எல்லாவற்றையும் கலைத்துவிட்டு அழகாக அவரவர்கள் போக்கில் வாழ்ந்து கொண்டு போகலாமே. இப்படி பார்க்க போனால் அவர் சொன்ன விஷயத்தையே நான் அவருக்கு எடுத்து காட்டுகிறேன். குழந்தை காப்பகம் இருக்கிறது, முதியோர் காப்பகம் இருக்கிறது, இதெல்லாம் மனிதநேயத்தை என்னை பொறுத்தவரை குழந்தை காப்பகம் எதற்கு? முதியோர் தன் பிள்ளையை அதாவது எனது ஒரு கவிதையில் நான் குறிப்பிட்டிருப்பேன், வாய்க்காலை அதாவது வடிகாலை அலசினால் அழுக்கல்ல, கிடைப்பது பிஞ்சு உடல். இது நான் இருக்கக்கூடிய இதே நகரில், நான் வசிக்கக்கூடிய அதே பகுதியில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு சுதந்திர தினத்தன்று ஒரு தூய்மை பணியாளரால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை வாய்க்காலில், அதாவது நம் டிரைனேஜ்னு சொல்லக்கூடிய அந்த வடிகாலிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தை. அந்த குழந்தைக்கு சுதந்திரம் என்றே பெயர் வைத்தார் அந்த அம்மையார். அது மனிதநேய செயல், அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு பெற்ற குழந்தையை காப்பகத்தில் கூட விட முடியாமல் அதை கொண்டு போய் ஒரு டிரைனேஜில் போடக்கூடிய நிலை இன்று இருக்கிறது என்றால் எங்கே மனிதநேயம் வளர்ந்திருக்கிறது? சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை குழந்தைகள் காப்பகமும் சரி, என்னை பொறுத்தவரை முதியோர் இல்லமும் சரி, பெற்ற தாய் தந்தையரை பராமரிக்க முடியாத சமூகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முதுமையை ரசிக்க முடியாத நாம் எப்படி நாம் வாழ முடியும்? நமக்கும் முதுமை வரும் அல்லவா? பெற்றவர்களை கொண்டு போய் இன்று பணம் இருக்கிறது என்று முதியோர் இல்லத்தில் விடுகிறோம், பெற்ற பிள்ளை சுமை என்று தூக்கி விசிறுகிறோம். இதெல்லாம் மனிதநேய செயலா? எந்த ஒரு நாட்டில் குழந்தைகள் காப்பகம் இல்லையோ, எந்த ஒரு நாட்டில் முதியோர் இல்லம் இல்லையோ, அந்த நாடு உண்மையாகவே சிறந்த நாடு. இன்று போய் ஜப்பானில் பாருங்கள், ஜப்பானில் பாருங்கள், எல்லா வீட்டிலும் 80, 90, 100 கடந்த பெரியவர்கள் வசிக்கிறார்கள். நம்மை விட நமக்கு கடன் வழங்கக்கூடிய நாடு அது. ஜப்பான் வங்கி என்பது உலகத்தில் உள்ள முக்கிய நாடுகளுக்கெல்லாம் கடன் வழங்கக்கூடிய நாடு. அந்த நாட்டில் உள்ள இன்று நாம் கையில் கட்டக்கூடிய கடிகாரம் முதல் நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸின் ஸ்பெஷல் எடிஷன் எல்லாம் வருகிறது என்றால் அது அப்படிப்பட்ட நாட்டில் இருந்துதான். அது வல்லரசு நாடுதான். பல போர்கள், 2ஆம் உலகப் போரில் அழிந்த நாடு, மீட்டுருவாக்கம் செய்து இன்று பல நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நாடுதான். அவர்கள் முதியோர்களை பாதுகாப்பதில் சிறப்பானவர்களாக இல்லையா? ஏன் பக்கத்து சீன தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சீன தேசத்தில் இளைஞர்களை விட முதியோர்களின் எண்ணிக்கை அதிகம்.
வீட்டில் உள்ள முதியோர்களின் எண்ணிக்கை. இவர்கள் சொல்கிறார்கள் குழந்தைகள் காப்பகம் இருக்கிறது, முதியோர் இல்லங்கள் இருக்கிறது, இதெல்லாம் மனிதநேயத்தை காட்டவில்லையா என்கிறார்கள். இல்லை, நான் வன்மையாக அதை மறுக்கிறேன். நிச்சயமாக இதெல்லாம் மனிதநேய செயல்கள் அல்ல. இது மனித தன்மையின் இது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அசிங்கம். எப்பொழுது பெற்ற பிள்ளையை உன்னால் பராமரிக்கவில்லையோ, பெற்ற தாயை பெற்ற தந்தையை உன்னால் பராமரிக்க முடியவில்லையோ, இது எப்படி மனிதநேய கணக்கில் சேரும்? இது பாவ கணக்கில் சேரும். எங்கே மனிதநேயம் வளர்ந்துள்ளது? இன்று இந்த சென்னை நகரத்தை சுற்றி எத்தனை காப்பகங்கள் இருக்கிறது. அடுத்த கதைக்கு வருவோம். அன்றாட வாழ்வில் நாம் பார்க்கக்கூடிய பல விஷயங்களை எடுத்தெடுத்து சொன்னார்கள். ஆனால் இவர்களுக்கு இன்னும் வயது இருக்கிறது. உற்று நோக்கினால் நாம் செய்யக்கூடிய தவறை சமுதாயத்தை திருத்தக்கூடியவர்களாக அவர்கள் வர முடியும். அப்படி ஒரு சகோதரி பாடல் மூலம் சொல்கிறார். என்ன பாட்டு அது? இனம் என பிரிந்தது போதும். அதே பாடல் மூலம் நான் அவருக்கு பதில் அளிக்கிறேன். வெற்றா அவள புத்ரா அவள இதெல்லாம் பாடலா? நமக்கெல்லாம் மூர்த்த முன்னோடிகளாக அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள் எல்லாம் பாடல்களை கேட்டு ரசித்தவர்கள் தான். அன்றிருந்த பாடல்கள் நான் எல்லா விதத்திலும் இளைஞர்கள் தாக்கம் என்று நினைக்கக்கூடிய எல்லா விதத்திலும் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் பெரிதாக விரும்பக்கூடிய கதாநாயகர்களும் கதாநாயகிகளும் திரைக்கதைகளும் திரைப்படங்களும் இன்று மனிதநேயத்தை போதிக்கின்றதா? ஒரு பெண் என்றால் தூக்கில் தொங்கலாமா, ஆற்றில் விழலாமா, விஷத்தை குடிக்கலாமா என்கிறோம். நான் வேறு கருத்தை சொல்லவே இல்லை. இதெல்லாம் எந்த திரைப்படமாவது நீங்கள் 100ல் 10 சொல்லுங்கள், நான் அதை புறந்தல்கிறேன். இன்று மனிதநேயத்தை வளர்க்கும் விதத்தில் திரைப்படங்கள் வருகின்றதா? பாடல்கள் வருகின்றன. அன்று பாடல்களால் ஆட்சி மாறிய காலமெல்லாம் உண்டு. பாடல்களால் ஆட்சி மாறிய நாம் பிறக்கவில்லை. நம் பெற்றோர்களை கேட்டால் சொல்வார்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டார்கள் என்றால் புலமைப்பித்தன் அவர்களின் எழுத்தால் அவர் ஆண்டார். அதை யாரும் அவர் ஒரு ஆளுமை. ஆனால் அந்த ஆளுமையை மக்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்த முக்கியமாக விளங்கியது திரைப்பாடல்கள். இன்று பாலுங்கள் வெற்றாவள குற்றா, அதையும் ஒரு பெண்கள் நிறைந்த சமுதாயத்தில் தான் அப்படிப்பட்ட பாடல்களும் வருகிறது. பெண்களும் அப்படிப்பட்ட பாடல்களை ரசிக்கிறார்கள். இது மனிதநேயமிக்க செயலா? சொல்லுங்கள். அதே போல ஹரிணி அவர்கள் சொல்வது போல் இங்கு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் நேரத்தில் மட்டும்தான் இந்த சமுதாயம் அதாவது அண்ணா அவர்கள் வழியில் சொல்ல வேண்டும் என்றால் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். அப்படி இங்கு எல்லாரும் எல்லாமும் பெற்றிருக்கிறார்களா? நான் ஒத்துக்கொள்கிறேன் மனிதநேயம் வளர்ந்திருக்கிறது என்று. வித்தியாசமான பெயர்களில் நம்முடைய வரிப்பணத்தையே நமக்கு திருப்பி நமது வங்கி கணக்கில் செலுத்தினால் எல்லாமும் பெற்றுவிட்டோமா? தரமான சாலைகள் உள்ளதா? தரமான குடிநீர் உள்ளதா? தரமான பள்ளிக்கூட இன்று நாம் எல்லாம் நம் பெற்றோர்கள் செய்த புண்ணியம் இப்படிப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்மை போன்று நமது சக வயதுடைய குழந்தைகள் எல்லாம் அப்படி இருக்கிறார்களா? இன்று இங்குள்ள எத்தனை பேர் அரசு பள்ளிகளில் படித்தவர்களாக இருப்பீர்கள்? கையை தூக்குங்கள் பார்ப்போம். 10, 15, 20. ஆனால் மீதி இருப்போம் எல்லாம். காரணம் மனிதநேயம் மிக்கவர்களால் நாம் ஆளப்படவில்லை. சுயநலம் மிக்கவர்களால் நாம் எல்லாரும் எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறோம். இதுவும் மனிதநேய கணக்கில் தான் அடங்கும். இது சித்திரகுப்தன் கணக்கு போல் இது என் கணக்கு. இதுவும் மனிதநேய கணக்கில் தான் அடங்கும். யார் ஒருவர், அதாவது நான் மிக சிறந்த ஒரு தேசியவாதி, நான் ஒரு பேட்ரியாட்டிக், ஒரு நாட்டு பற்று மிக்கவன் என்று சொல்கிறோம். அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? இங்கு உள்ளவர்களுக்கு எல்லாரும் நம் தாய்நாடை பிடிக்கும். எல்லோரும் தேசிய கீதம் பாடினால் அசையாமல் நிற்போம், அது மரியாதை. ஆனால் உண்மையாகவே ஒரு நாட்டுப்பற்று மிக்கவன் என்றால் அதற்கு அடையாளம் தன் கடமையை சரியாக செய்வதுதான் நாட்டுப்பற்று. தன் தொழிலை சரியாக செய்வதுதான் நாட்டுப்பற்று. ஒரு ஆசிரியரா அவர் பாடத்தை அவர் ஒழுங்காக கற்பிக்க வேண்டும். ஒரு துப்புரவு பணியாளரா அவர் தூய்மை பணியை அவர் ஒழுங்காக செய்ய வேண்டும். ஒரு மருத்துவரா அவரது கடமையை செய்ய வேண்டும். இதுதான் தேசபக்தி. தேசபக்தி என்றால் கொண்டு போய் பீரங்கியை எல்லையில் நிப்பாட்டுவது மட்டுமல்ல.
தேசபக்தி என்பது தனது கடமையை, தனது வேலையை ஒழுங்காக செய்வதுதான் தேசபக்தி. இப்படி எல்லோரும் அவர்கள் கடமையை செய்திருந்தால் ஏன் இங்கு நான் பேசப் போகிறேன் குறைந்துள்ளது குறைந்துள்ளது என்று இப்பொழுதே தெரிய வேண்டாமா? இங்கு இருப்பவர்களுக்கு நான் ஆழமாக சொல்வது என்னவென்றால், சமூக வலைதளங்களை பார்த்து லட்சத்தில் கோடியில் ஆயிரத்தில் ஒருவரை பார்த்து வளர்ந்துள்ளது என்று பேசுவது நல்லது, சிறப்பு, வாழ்த்துக்கள். ஆனால் லட்சத்தில் கோடியில் ஆயிரத்தில் முதலில் ஒரு பாதியையாவது நாம் 50% நாம் முழுமை பெற்றிருக்க வேண்டும். கோடியில் 50 லட்சம் பேராவது மனிதநேயம் மிக்கவர்களாக உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். மகாத்மா காந்தியை மகாத்மா என்று பலரும் கூறுவார்கள். ஆம், மகாத்மா தான், தேசப்பிதா தான், இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள் தான். ஆனால் இந்த மகாத்மா அவர்கள் உயிருடன் இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக எத்துணை உயிர்கள் இந்த நாட்டிற்கு ரத்தம் சிந்தியிருக்கும், உயிரை கொடுத்திருக்கும். அப்படி பல லட்சக்கணக்கான மக்கள் உயிரை தியாகம் செய்து ஒரு மகாத்மாவை காத்தார்கள். அந்த மகாத்மா இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் பல பெயர் தெரியாத மகாத்மாக்களை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். சுதந்திர நாள் என்று நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்றால், என்று 100% இது மனிதநேயம் மிக்கவர்கள் நாடு. தெருவில் சென்றால் கூட யாருக்காவது ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் உடனடியாக ஓடுவார்கள், மொபைலை எடுக்க மாட்டார்கள் என்ற நிலை உருவாகிறதோ அன்றுதான் இது மனிதநேயம் மிக்கவர்களான நாடு. அதே போல என்னுடைய கேள்விகள், அவர்கள் பேருந்து விபத்தை சொல்கிறார்கள். நானும் அதே பேருந்து விபத்தை சொல்லி ஒரு விஷயத்தை நினைவு கூற விரும்புகிறேன். பேருந்து விபத்து எதனால் ஏற்படுகிறது? யாரால் ஏற்படுகிறது? பேருந்து தானா போய் பள்ளத்துல விழுந்துருதா, தண்ணியில விழுந்துருதா? பிரேக் பிடிக்காம இருக்கும், சரியான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் இல்லாம இருக்கும். இப்படி பல காரணங்களால் பேருந்து விபத்து நிகழ்ந்திருக்கலாம். அப்படி பல காரணங்கள் நிகழ்வதற்கு காரணம் என்ன? ஒரு மனிதனின் அலட்சியம், மனிதநேயமிக்கம் இல்லாத செயல். எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இன்று நாம் எல்லாம் ஒரு உயர்தர கட்டிடங்களில் பள்ளிகளில் படித்துவிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் நான் பள்ளியில் படிக்கும் பொழுது ஒரு சம்பவம் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. கும்பகோணம் தீ விபத்து. நீங்கள் எல்லாம் அப்போது சிறு குழந்தைகளாக இருந்திருப்பீர்கள். ஆனால் இன்று நமக்கு பள்ளிகளில் இத்தனை தீயணைப்பான்கள் இருக்க வேண்டும், இத்தனை வழிகள் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் பள்ளிகள் சுற்றுப்புறம் இருக்க வேண்டும் எல்லாம் கூறுவதற்கு முன்னுதாரணம். எப்படிப்பட்ட முன்னுதாரணம் தெரியுமா? அதற்கு நாம் கொடுத்த விலை என்ன தெரியுமா? 63 பிஞ்சு உயிர்கள் கருகி இறந்தன. காரணம், கூரையில் போதுமான வசதி இல்லாத இடத்தில் படித்த குழந்தைகள். அப்படிப்பட்ட கூரை போட்ட பள்ளிக்கூடத்தை நடத்த சொல்றது யார்? மனிதனின் பேராசை, பணத்தாசை. இப்படியெல்லாம் உதாரணங்கள் அடுக்கடுக்காக நிறைய இருக்கின்றன. விபத்துகள் இயற்கையாக நடந்தால் அது வருந்தத்தக்கது. கரூர் சம்பவத்தை குறிப்பிடுகிறார். ஆம், எம் தலைவர், நாங்கள் எல்லாம் கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சி கொடுத்துப்பார் என்ற ஒரு உத்தம தலைவரின் வழிவந்த பிள்ளைகள். அந்த தலைவர் இறந்த குடும்பத்திற்கு அவர்கள் பிள்ளைகளை படிப்பதற்கு முழு செலவையும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த விபத்து இயற்கையாக நடந்தது என்றால் யாரும் ஒன்றும் சொல்ல போவதில்லை. ஆனால் குறித்த நேரத்திற்கு ஒரு தலைவனுக்குரிய தகுதி நேரத்தை காப்பாற்ற வேண்டும். 1:30 மணிக்கு பட்டிமன்றம் ஆரம்பிக்குன்னா நான் 1:25க்கே புறப்பட்டு வந்துடுவேன். அன்று பெரியார் அப்படி இருந்தார், அண்ணா அப்படி இருந்தார், காந்தி அப்படி இருந்தார். எல்லோரும் நேரத்திற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே சென்று அமர்ந்து விடுவார்கள். ஆனால் நமக்கு ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்கிறார்கள். விசிறிகள் எல்லாம் வேகமாக காத்திருக்கட்டும், நாம் பொறுமையாக செல்வோம் என்று குறித்த நேரத்தை விட 6-7 மணி நேரம் தாமதமாக வந்ததும் அந்த விபத்திற்கு மூல காரணம். இங்கு எல்லோரும் அவர்களுடைய விசிறிகளாக இருக்கலாம், நான் அதை தப்பாக கூறவில்லை. ஆனால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் போற்றப்பட வேண்டிய, பின்பற்றப்பட வேண்டிய விஷயங்களில் முதல் விஷயம் நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. ஒழுக்கம், நேரமும் ஒழுக்கமும் யார் ஒருவன் 2 கண்களைப் போல் பாதுகாக்கிறானோ அவன் வாழ்க்கையில் எல்லா உயரங்களையும் அடைவான். அந்த விபத்திற்கு மூல காரணம் நேரமின்மை. குறித்த நேரத்திற்கு வராத இருந்ததுதான். விபத்து நடக்கப் போகிறது, நெரிசல் இருக்கிறது என்று தெரிந்தால் கூட அந்த திட்டத்தை மாற்றி அமைத்திருக்கலாம். இருந்தாலும் அது நடக்கவில்லை. நடந்து முடிந்ததை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அது இன்று விசாரணையில் இருக்கிறது. அதற்கான நியாயமான தீர்ப்பு வரும். அதற்கான உரியவர்களை உரியவாறு அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள்.
இப்படியெல்லாம் மனிதநேயம் வளர்ந்துள்ளது 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 என்று என்ன பாடல் பாடி காட்டினாலும் சரி, என்ன வகையில் அவர்கள் மார்தட்டி சொன்னாலும் சரி, என்று 100 விழுக்காடு என்ற எண்ணிக்கையை நாம் எட்டவில்லையோ அதுவரை நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன், நான் விரும்ப மாட்டேன். நான் எப்படி யார் வந்து பேசினாலும் நான் அதற்கு தலைவணங்க மாட்டேன், மனிதநேயம் வளர்ந்துள்ளது என்று. ஆகையால் இந்த அணியினருக்கு உங்களுக்கு பேசுவதற்கு இன்னும் பல ஆயிரக்கணக்கான மேடைகள் இருக்கிறது. மேடைகளில் பேசும் பொழுது உண்மையை பேசுங்கள், உண்மையை உரக்க பேசுங்கள், உண்மையை தெளிவாக பேசுங்கள், எல்லோரும் விரும்பும் வண்ணம் பேசுங்கள், பலவாறு ஆய்ந்து பேசுங்கள் என்ற ஒரு கோரிக்கையின் மூலம் தலைவர் பொறுப்பை அவர்கள் அணிக்கு என்னை அழைத்தார்கள். தலைவர் பொறுப்பு என்பது நான் சொல்வது ஒன்றுதான். தலைவர் தானாக உருவாவதில்லை. மக்கள் விரும்பும் தலைவர்கள் காலம் தானாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. மக்கள் விரும்பும் தலைவர்களாக முதலில் உருவாகுங்கள். பின் ரசிகர்களுக்கு தலைவராக இருக்கலாம், தொண்டர்களுக்கு தலைவராக இருக்கலாம், எல்லோருக்கும் தலைவர்களாக இருக்கலாம். மக்களை நீங்கள் விரும்பினால் மக்கள் உங்களை விரும்புவார்கள். மக்களுக்கு உண்மையாக உழைக்கும் தலைவர்கள் தேட வேண்டும். அதற்கான தேடுதலை இந்த அணி மூலம் இந்த அரங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். மறக்காமல் இந்த தேர்தலில் நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள், மனிதநேயம் மிக்கவர்களுக்கு வாக்களியுங்கள், படித்தவர்களுக்கு வாக்களியுங்கள். மனிதநேயம் என்பது நாம் அன்றாட வாழ்வில் தொடங்கி செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றிலும் இருக்கிறது. காலை எழுவதிலிருந்து படுக்கும் வரை ஒரு மனிதன் சுய ஒழுக்கத்தோடு சுய சிந்தனையோடு செய்யும் அனைத்து செயல்களும் மனிதநேயம் என்ற ஒரு கோட்டிற்குள் தான் அடங்கும் என்ற எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்பளித்த, அதுவும் 50வது ஆற்றலரங்கத்தில் இந்த ஒரு அற்புதமான தலைப்பில் உரை நிகழ்த்த, கவியரங்கத்தில் மட்டுமே பாடக்கூடிய என்னை இந்த ஆற்றலரங்கத்திற்கு அணியின் தலைவராக நியமித்த பேராசிரியர் கரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் ஜெய்கணேஷ் ஐயா அவர்களுக்கும், ஜெகத்ரட்சன் ஐயா அவர்களுக்கும், மதியழகன் ஐயா மற்றும் ஏனைய பொறுப்பாளர்கள் இத்துணை நேரம் அமைதியாக இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்ட என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகள், இந்த கருத்துக்களை எல்லாம் மறுத்து பேசினாலும் சரி, இந்த அவை தலைவருக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழல், எதற்கு தீர்ப்பளிப்பது என்று. அதனால் நானே தீர்ப்பை முன்மொழிகிறேன். மனிதநேயம் 100 விழுக்காடை எட்டும் வரை மனிதநேயம் அதிகரித்தது என்று எவராலும் சொல்ல முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் அருணாச்சலம் அவர்கள் மிகவும் அமைதியாக, அன்பாக வேல் வீசி இருக்கிறார். பொறாத இடமே இல்லை. அவர் ஜப்பான் நாட்டை சொன்னார். 2ஆம் உலகப் போரில் பாதிக்கப்பட்ட நாடு. 2ஆம் உலகப் போரில் தன் நெஞ்சில் 2 அணுகுண்டுகளை தாங்கிய நாடு. அணுகுண்டுகளை வீசியது மனிதநேயமற்ற செயல் என்றால், என் நாடு எழுச்சி பெறுவதற்காக 4 மணி நேரம் நாட்டுக்காகவும் 8 மணி நேரம் என் குடும்பத்துக்காக உழைப்பேன் என்று 4 மணி நேரம் சம்பளமே வாங்காமல் வேலை பார்த்த ஊழியர்கள் இருந்த நாடு. அது மனிதநேயத்தில் தானே வருகிறது. கும்பகோணம், ஆம், மிகவும் கொடுமையான ஒரு செயல். நான் அப்போது தஞ்சாவூரில் தான் இருந்தேன். அந்த விபத்தை நேர்ந்திருக்க கூடாது. பேராசை, அதையும் சொல்லியிருக்கிறார். மனிதனின் படைப்பே எல்லாம் இன்புறுக்க மட்டுமே, எல்லோரும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது. இயற்கை சுரண்டல் நடைபெறுகிறது, அதில் மனிதநேயம் அதில் கலந்திருக்கிறது. அதனால் நம் ஆயுளும் குறைகிறது என்று ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருந்தார். இன்றைய சூழலில் மனிதநேயம் குறைந்துள்ளது என்பதற்கான காரணிகளை அவர் அடுக்கினார். பாதுகாப்பு இல்லை, தொழில்துறையில் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம், ஆனாலும் பெண்கள் பாதுகாப்பு இல்லை. மனிதநேயம் மட்டும் இருந்திருந்தால் எப்படி உங்களுக்கு குழந்தைகள் காப்பகம் வரும், எப்படி முதியோர்கள் இல்லம் வரும்? அது வராமல் இருப்பதே நம் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் பாணியில் சொல்லியிருந்தால் நிறைய அரசியல் வாடை அளித்தது. அது ஏன் என்று தெரியவில்லை. நிறைவாக என்னுடைய கருத்துக்கள், நாம் தனி மனித ஒழுக்கம் என்பதை மறந்தே விட்டோம். மனித நேயம் என்பதை சமுதாயத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, மனித நேயம் முதலில் மனிதனால் மனிதனுக்கு தேடப்பட வேண்டும். எத்தனை பேர் சுய ஒழுக்கத்துடன் இருக்கிறோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். நமது குறிக்கோள் டு பி a world citizen, உலகத்தின் குடிமகனாவதுதான் நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். தனி மனிதன், தன் குடும்பம், தன் நாடு, தன் அண்டை நாடு,
இது 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாதும் முறை யாவரும் கேளீர் என்று சொல்லப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நாம் இருக்கிறோம். அப்பொழுது மனிதநேயம் இருந்தது. இப்பொழுது என்ன ஆயிற்று? ஒரு அணியில் அவர்கள் தனது சுய விளம்பரத்திற்காக போட்டோ எடுக்கிறார்கள், வீடியோ எடுக்கிறார்கள், அதை சமூக ஊடகங்களிலே பதிவிடுகிறார்கள். இதன் மூலம் அவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், இல்லை கிடைக்காது என்று நினைக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் போர் என்றால் எந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாத நிலை. வானொலியின் மூலமே நம் கருத்துக்களை கேட்க முடிந்த அந்த காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தை யோசிப்பார்கள். தற்போது நடந்து வரும் ஒரு போர் பதற்றத்தில் என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது, முகம் தெரியாதவர்கள் உதவி செய்கிறார்கள். 2015 வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது நானும் எனது நண்பர்களும் சேர்ந்து சமூக பணியில் சிறு சிறு உதவிகள் செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு சிறுவன் வந்தான். அவை 5 கூட இருக்காது. அண்ணா, என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டான். நான் சொன்னேன், தம்பி, இந்த மாதிரி வெள்ளத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சாப்பாடு இல்லை, உணவு கூட இல்லை, அதெல்லாம் நாங்கள் ஒரு சிறிய பையில் போட்டு அவர்கள் வீட்டில் விட்டு கொடுக்க போகிறோம். அண்ணா, நீங்கள் சாப்பாடு கொடுக்கிறீர்கள், குழந்தைகள் என்ன பண்ணுவார்கள்? குழந்தைகள் சாப்பிடுவார்களா? பிஸ்கட் தானே சாப்பிடுவார்கள். என்னிடம் இவ்வளவு பிஸ்கட் பாக்கெட் இருக்கிறது என்று கொடுத்தான். அந்த 5 வயது குழந்தைக்கு சமூக நீதி தெரியுமா? மனிதநேயம் தெரியுமா? வாழ்க்கையில் உண்மையா இருக்க வேண்டும் என்று தெரியுமா? இல்லை. மனிதன் எப்போது கலப்படமாகிறான்? மனிதன் பிறக்கும் பொழுது நல்லவனாக இருக்கிறான். எப்பொழுது கலப்படம் ஏற்படுகிறது? பெற்றோர்கள் முதலில் திருந்த வேண்டும். நான் கடுமையாக சாடுகிறேன். பெற்றோர்கள் முதலில் திருந்த வேண்டும். எப்படி? ஒரு குழந்தையை கடைக்கு அனுப்பி ஒரு பொருட்களை வாங்கி வரும்போது, அண்ணா 20 ரூபாய் இருக்கிறது, நீ எடுத்துட்டு போ, இது 15 ரூபாய், 5 ரூபாய்க்கு நீ சாக்லேட் வாங்கி. அங்கே ஆரம்பிக்கிறது கரப்ஷன், அங்கே ஆரம்பிக்கிறது ஊழல். இது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். அதற்கு தனி மனித ஒழுக்கமும் தனி மனித சிந்தனையும் அவசியம் தேவைப்படுகிறது. தனி மனித ஒழுக்கம் மட்டுமே சமுதாய மாற்றத்திற்கான முக்கியமான காரணம் என்று தந்தை பெரியார் சொல்லுவார் அடிக்கடி. நீ ஒழுங்கா இருந்தா உன் குடும்பம் ஒழுங்கா இருக்கும், உன் குடும்பம் ஒழுங்கா இருந்தா உன் நாடு நல்லா இருக்கும், உன் நாடு நல்லா இருந்தா உலகமே நல்லா இருக்கும். So the happiness is the destiny to the world. மனித இனத்தின் மிகப்பெரிய குறிக்கோள் உலகத்தில் இருப்பவர்கள் நம்ம ஊர் மட்டும் இல்லை, உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் என்று விட்டுற வேண்டும். மனிதநேயம் வளர்ந்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்ற தலைப்புக்கு வருவதற்கு முன்பு இவ்வளவு கேள்விகளின் முன்னே எழுகின்றன. ஆம், மனிதநேயம் முற்றிலும் வளரவும் இல்லை, முழுதாக குறைந்துவிடவும் இல்லை. அதன் வளர்ச்சி மாறி இருக்கிறது, அதன் அமைப்பு மாறி இருக்கிறது. முன்பெல்லாம் சிறிய பண உதவி என்று கேட்கும் பொழுதே அனைவரும் சங்கடப்படுவார்கள். இப்பொழுது இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறதுல ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. பீப்புள் ஆர் கெட்டிங் மணி. முகம் தெரியாதவர்கள் பணம் அனுப்புகிறார்கள். எளிதாக தொடர்பு கொள்ள முடிகிறது. இன்று போர் நடந்து கொண்டிருக்கும் போது, நீ நல்லா இருக்கியாப்பா, பத்திரமா இருக்கியா, இதெல்லாம் கேட்க முடிகிறது. எப்படி என்றால் தொழில் வளர்ச்சி. தொழில் வளர்ச்சி வளர்ந்த காரணத்தினால் நாம் முற்றிலுமாக சமூகம் மனிதநேயம் அழிந்து விட்டது என்று குறை சாட முடியாது. மனிதநேயம் இருக்கிறது என்று முழுதாக நம்பவும் முடியாது. அப்படி என்றால் உங்களுக்கு இணையதளத்தில் எவ்வளவு மோசடிகள் நடைபெறுகின்றன, எவ்வளவு பேர் பணத்தை இழக்கிறார்கள். நாம் ஒழுக்கமாக இருந்தால், அதிக ஆசைப்படாமல் இருந்தால், நீ 1 லட்சம் ரூபாய் அனுப்பு, நான் உடனே உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் அனுப்புறேன் என்று ஆசைப்பட்டு அனுப்புகிறமே, அது யாருடைய முட்டாள்தனம்? முற்றிலும் தனி மனிதனை சார்ந்தது. அதனால் தான் முழுவதும் சொல்லுகிறேன், தனி மனித ஒழுக்கம் மட்டுமே சமுதாய முன்னேற்றத்திற்கான காரணம். அந்த சமுதாயம் மனிதநேயம் உள்ள சமுதாயமாக மாறுவதற்கான ஒரே காரணம். தீர்ப்பு சமுதாயத்தில், இன்றைய சமுதாயத்தில் மனிதநேயம் முழுதாக வளர்ந்து விடவும் இல்லை, முற்றிலுமாக குறைந்து விடவும் இல்லை. அதன் அமைப்பு மாறி இருக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது வளாக நிர்வாகி அருணாச்சலம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்தல். அடுத்ததாக அணித்தலைவர் ரகுநாத் அவர்களுக்கு சிறப்பு செய்தல். மேலும் இந்த சிறப்பான பட்டிமன்றத்தின் சிறப்பாக பேசிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் சிறப்பு செய்யும் தருணம் அது.
சிறப்பு செய்வதற்கு நமது SRM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் துணை முதல்வர் மதியழகன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். முதலாவதாக அணித்தலைவர் ரகுநாத் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக பேச்சாளர் மு கிருபானந்தம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக பேச்சாளர் ஹர்னி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக பேச்சாளர் செல்வி ஸ்ரீலட்சுமி அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக பேச்சாளர் சே அஜித்குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் கரவலை எழுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அடுத்தபடியாக பேச்சாளர் ரா சாதனா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக பேச்சாளர் து சுதர்சன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டுள்ளது.